இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா டீம்ஸ் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மார்ச் எண்டுக்குள்ள வி ஆர் எக்ஸ்பெக்டிங் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா மேல குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நீங்க குரூப் டூ ரிசல்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்போ வந்து கடைசியா வந்த குரூப் டூ ஓட்டியோட ரிசல்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய இன்சைட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ரிசல்ட்ஸ் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ யாரும் முன்னாடி பேர் எந்த நேம்ஸும் பார்த்ததில்ல, ஃபெமிலியரான நேம்ஸ் இல்லை, எல்லாருமே புதுசாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருங்க. கிளாஸஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். நான் பேசுறதும் நீங்கள் கேட்கறது அந்த மாதிரி இருக்காது, சரியா? அதனால கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அது ரிசல்ட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? டைப்பிங் வேணாம், ரைட்டா? டைப் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் வாய்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் பேசலாம். யாருமே பேச மாட்டீங்களே, எப்படி? ஜஸ்ட் பேசினா தானே நம்மளுக்கு என்ன விஷயம் நீங்க சொல்றது எப்படி இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க இந்த எக்ஸாம் ப்ராசஸ் பத்தி அப்படிங்கிறது எனக்கு புரியும் இல்லையா? அதுக்காக தான் கேட்கிறேன், வேற எந்த ஒரு ரீசன் கிடையாது. சரி, நான் கொஸ்டினா குட் கேட்கறேன், ஈவினிங். நீங்க முடிஞ்ச குட் ஆன்சர். ஈவினிங் சார். சொல்லுங்க சார். சார், போன குரூப்போட இப்போ மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க சார். மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குட், நல்ல அப்சர்வேஷன், குட். வேற? ஓகே, டிஃபிகல்ட்னஸ் கூடி இருக்குன்னு சொல்றோம், பட் ஸ்டில் மார்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃபைன். வேற எஸ். யாராவது? சூப்பர், நல்ல பாயிண்ட். சொல்லுங்க. சர்ணியபிரியா, ஹேமா, குப்ரா பேகம், ஷர்மிளா, சொல்லுங்க. நீங்க என்ன கவனிச்சிருக்கீங்க? கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயங்கள் உங்க நீங்க பார்த்துட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு நீங்க படிக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் சொல்றதுல ஒன்றும் கிடையாது, தப்பு கிடையாதுல்ல, நீங்க சொல்லலாம். சார் நான் குட் ஈவினிங் சார். நான் ஆஸ்பிரண்ட்ல என்ன பார்த்தேன்னா, டாப்பர்ஸோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நினச்சோம் சார். அவங்களதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக பண்ணியிருக்காங்க, கன்சிஸ்டன்ஸாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன் சார். ஓகே, குட். வேற? சொல்லுங்க கணேஷ்குமார், சொல்லுங்க. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் வந்து சப்ஜெக்டை விட கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு சார். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஓகே ஃபைன், கரெக்டான அப்சர்வேஷன், குட். வேற? மற்றவங்கள பேசலாமே. வேற யார்கிட்ட எதுவுமே தாட்ஸ் எதுவுமே கிடையாதா? சரி, ஓகே. நீங்க ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால கிளாஸஸ் எப்படி போகணும் ஐடியா இல்லாதனால இருப்பீங்கன்னு நம்புறேன் நான். சரி, ஓகே. ஸோ ஆக்சுவலி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் டூ மெயின்ஸ்ல நம்மளோட டேக் அவேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப தியரிட்டிக்கலான கொஷின்ஸ் எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, லாஸ்ட் நீங்க முன்னாடி நடந்த குரூப் டூ மெயின்ஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய 3 மார்க் கொஷின்ஸ் இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எழுதுனா நம்மளுக்கு ஃபுல் ஸ்கோர் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ரொம்பவே மார்க்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த மெயின்ஸ் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எல்லா கொஷின்ஸ்க்குமே எல்லாருக்குமே ஒரு மினிமலான ஒரு ஐடியா இருந்திருக்கும், கரெக்டா? அது வந்து யாராலுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு கொஸ்டினுமே இல்லை, இந்த கொஸ்டின் பத்தி எனக்கு ஐடியாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி யாராலுமே என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹியூஜ் கேப், சரிங்களா? ஸ்கோர் கூடுனதுக்கா இருக்கட்டும், நிறைய யங் ஏஜஸ், இது யாருமே நீங்க சொல்லவே இல்லை, ஓகேவா? டாப் ஸ்கோர்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா 2000 பார்ன் பீப்புள் நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க இல்லையா? என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? த ஃபர்மோஸ்ட் ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூஜ் கேப், சரிங்களா? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் எவ்வளோ ப்ரிப்பரேஷன் டைம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அரௌண்ட் மே மாசம் எழுதுனதுக்கு பிறகு மேல இருந்து பிப்ரவரி வரைக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு டைம் இருந்தது. அப்போ அந்த 9 to 10 மந்த்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம கையில இருந்தது மூணு சப்ஜெக்ட்ஸ் தான். ஒன்னு பாலிட்டி, இன்னொன்னு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மூணாவது சோசியல் இஷ்யூஸ். இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் இருந்தது. ஆல்சோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் ரெண்டு கரண்ட் அஃபேர்ஸ் தனியா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மினிமல் குட்டியான ஒரு போர்ஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டைம் டியூரேஷன் நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ அப்படி பாக்குறப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு டாபிக் மேல ஒரு எல்லா டாபிக்ஸ்லயுமே மைக்ரோ டாபிக்ஸ்லயுமே ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருந்தது. ஒன் ஆஃப் த ரீசன். ஆல்சோ இன்னொரு விஷயம்னா, மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா டீசென்ட்ரலைஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னன்னா, முன்னெல்லாம் ஒரு ரைட்டிங் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்
அது வந்து இங்க போனா இப்படி சொல்லி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த காலங்கள்லாம் போயிட்டு இப்போ இந்த மெயின்ஸ்ல ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, ரொம்பவே டீசென்ட்ரலைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கொஸ்டின் எழுத ஆரம்பிக்கிறப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இத்தனை லைன் இன்ட்ரடக்ஷன் எழுதணும், இப்படிதான் நீங்க வந்து ஹெட்டிங் கொடுக்கணும், இந்த பாயிண்ட் ஆர்டர்ல எழுதணும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ டீசென்ட்ரலைஸ்ட், எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு. ஈவன் அவங்களோட ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாமே நம்ம விதைகள்ல கூட பாத்தீங்கன்னா டாப் ஒரு ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா. அப்ப எல்லா விஷயங்களுமே நமக்கு என்னது ஃப்ரீயாகவே எவ்வளவு எளிமையா நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அவ்வளவு எளிமையா கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா என்னை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் வந்து வரைக்கும் ஒரு 4 மெயின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சரியா, 4 மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் எழுதுனது குரூப் 1. என்னோட ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி அட்டெம்ப்டே அந்த குரூப் 1 தான். 2022 குரூப் 1 தான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம். ஸோ ஆக்சுவலி ஐ எம் வெரி யங், எல்லாத்த விட நான் நிறைய பேரோட நான் ரொம்ப ஜூனியரா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ எம் 26 year old. ஸோ எப்படி சொல்றது, அந்த ப்ரிப்பரேஷன் 2022 குரூப் 1 ஸ்டார்ட் பண்றப்போ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெயின்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 2, இப்போ ஒரு குரூப் 1 ஏசிஎஃப் 2 எழுதியிருக்கேன். ஸோ இந்த 4 மெயின்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு ஒரு அப்சர்வ் ஆன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஆர்ட். சரியா, இட்ஸ் நாட் எவரி ஒன்ஸ் பீஸ் ஆஃப் கேக். சரியா, எல்லாருக்குமே ஒருத்தவங்க ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணிடுற ஒரே காரணத்துக்காக மெயின்ஸ் அவங்களுக்கு சூப்பரா வந்துடும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல. நீங்க குரூப் 4ல 170 எடுத்திருப்பாங்க, 180 எடுத்திருப்பாங்க. பட் குரூப் 2ல நாட் ரீச்சர் ஜோன்ல வந்திருப்பாங்க. யாராவது இருக்காங்களா, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? கரெக்டா நான் சொன்னது? ஸோ ஃபர்ஸ்ட் அதுதான் விஷயம். அதுதான் நீங்க ப்ரிலிம்ஸ் நல்லா படிக்கிறீங்க, அப்படிங்கறது மட்டுமே என்ன ஆயிடாதுன்னா நீங்க மெயின்ஸும் சேர்த்து உங்களுக்கு வந்துடும், யுவர் எக்ஸலண்ட் இன் மெயின்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அதை ரியலைஸ் பண்ணிக்கணும். சரியா, ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிலிம் ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜிஸ் தனியா இருக்கு, மெயின்ஸுக்கு மெயின்ஸ் ஸ்பெசிபிக்காக தான் என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம டிவைஸ் பண்ணணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, வரைக்கும் நான் சொன்னாலே 4 மெயின்ஸ் கொடுத்துருக்கேன், 2 இதுக்கு ரிசல்ட்ஸ் வரல. ரிசல்ட்ஸ் வந்த 2லயுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, பட் என்னோட ப்ரிலிம் ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தான் இருக்கும். அந்த டைம் நான் ஃபர்ஸ்ட் எழுதின குரூப் 1ல மை ஸ்கோர் வாஸ் அரௌண்ட் 138 கிட்ட தான் போட்டிருந்தேன். பட் ஃபைனல்ல 144 வந்தது ஃபைனல் ஆன்சர் கீ படி. அதுக்கப்புறம் இந்த குரூப் 1லயுமே அரௌண்ட் 152 உங்களுக்கே தெரியும், ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோர் தானே இது. ஸோ ஆனா பின்னாடி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 165 170 172 எடுத்திருந்தாங்க ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட்ஸ்லாம். ஸோ நான் இப்போ தெரியாம தமிழ் எடுத்து ரொம்ப சிரமப்பட்டு அது எப்படியோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதே கஷ்டமா இருந்தது எனக்கு. ஸோ அந்த திங் அப்ப என்னன்னா, இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் நம்ம தடுமாறணும், ஐயோ ப்ரிலிம்ஸே நமக்கு வரல அப்ப மெயின்ஸ் வராதா அப்படிங்கிறது கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனோட ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானது. அதை எப்படி அணுகிறோம் அப்படிங்கறது மட்டும்தான் அதுல விஷயமே, தாண்டி மற்ற எதுவுமே கிடையாது. சரிங்களா, ஸோ த வே வி ஆர் அப்ரோச்சிங், எப்படி நான் வந்து மெயின்ஸ் நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்க எவ்வளவு நாலேஜான பர்சன் அண்ட் நீங்க ப்ரிலிம்ஸ்ல புலியா அந்த மாதிரிங்கிற எதுவுமே உங்களுக்கு தேவையே கிடையாது. சரிங்களா, இங்க வந்து நீங்க பொறுத்த வரைக்கும் ஷுட் பி அ ஆர்டினரி மேன். எதுவா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கணும். இப்ப நிறைய பேருக்கு இருக்க இங்க இருக்க ரீச் வந்திருக்கீங்களா, அதுல குரூப் 2ல ரீச் ஜோன் யாரா இருக்கீங்களா? ரீச் ஜோன் யாரா இருக்கீங்களா குரூப் 2ல? நோ சார். ஓகே, ஸோ ஓகே, ரீச் ஜோன் சில பேர் இருக்கீங்க. ஸோ நாட் ரீச் ஜோனும் இருப்பீங்க, ரீச் ஜோனும் இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் இருக்கதா செய்றீங்க. ஸோ இப்போ என்னன்னா திங் இப்போ வந்து ஓகே, அந்த எல்லாமே ஒரு பக்கம் நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. நம்ம ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், ஒரு 60% ப்ராபபிலிட்டி உண்டு நம்ம உள்ள போகிறதுக்கு. ஸோ எனிதிங் மே ஹேப்பன், எது வந்தாலும் என்ன பண்ணணும், வி ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே யூஸ்வலா வந்து சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பி யூனிக். உங்களோட அணுகுமுறை அப்படிங்கிறது ஒரு தனித்துவமானதாக இருக்கணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபேமஸான இன்ஸ்டியூட்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் தென் கோவிட் சுச்சுவேஷன்ஸ்னால வீட்டுல இருந்தா நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல ஒரு 10 months வந்து அப்போதான் இந்த மெயின்ஸ்க்கு பத்தின ஒரு புரிதலே வருது. இப்ப நீங்க கண்ணை மூடிட்டு ஒருத்தர்களை அப்படியே பின்பற்றுறது மூலமா மட்டுமே நம்மளால மெயின்ஸ் கத்துக்க முடியுமானா கிடையாது. பட் நம்மளுக்கு இன்ஸ்டியூட்டோட சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. 2 விதமா இருக்கணும். ஒண்ணு, நீங்க எப்படி படிக்கிறீங்க, அதுல எவ்வளவு ப்ரொக்ரெசிவா நீங்க மேல கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்கிறது இட்ஸ் அப் டு யூ. அதுல இன்ஸ்டியூட்டோட ரோல்ங்கிறது கிடையாது. இன்ஸ்டியூட்ஸோட ரோல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தே கேன் கைட் யூ. அவங்க என்னென்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி தான் கொடுக்க முடியுமே தாண்டி தே கேன் நாட் ஸ்டாண்ட் வித் யூ ஆல்வேஸ். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் ரியாலிட்டி. ஃபர்ஸ்ட் இந்த மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ எப்படி சொல்றது, ஒரு செல்ஃப் ரிலையண்டா சுயசார்பு தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இருந்துக்கணும். ஸோ ஒரு மெட்டீரியல் சப்போர்ட்ஸா இருக்கட்டும், அதர் சப்போர்ட்ஸா இருக்கட்டும், அதுதான் நம்ம என்ன பண்ணணும், மற்ற சப்போர்ட்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டியூட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். அண்ட் ப்ரிப்பரேஷன் வைஸ் பொறுத்த வரைக்கும் வி ஷுட் டிபெண்ட் அப்பான் அவர் செல்ஸ். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் வந்து நீங்க டாப் சென்டென்ஸ் பார்த்த போறதுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆவீங்க. நீங்க அதெல்லாம் வந்து சில பேர் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருக்கா, ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கா நீங்க கேளுங்க.
பட் அது எல்லாமே நீங்க எல்லா டாப் பர்சன்டேஜ்ஸுமே பாக்குறது மூலமா அந்த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மோட்டிவேட்லாம் ஆக மாட்டீங்க, கண்டிப்பா கன்ஃபியூஷன் தான் ஆவீங்க. சரியா? ஸோ அதனால அதெல்லாம் தேவையே இல்லாது. ஏன்னா எவ்ரி ஒன் அதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ அப்ப கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வந்து தேவர் எக்ஸலண்ட். அவங்க தான் தமிழ்நாட்டிலே டாப் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. கிளியர் பண்ணாதவங்க நான் நோட்டியில வரவங்க எல்லாமே தே ஆர் நாட் டிசர்வ் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ஸோ அன்னைக்கு அவங்க எழுதின அந்த எக்ஸாம் அவங்களுக்கு கரெக்டா அமைஞ்சிருக்கும். இல்லை அன்னைக்கு திருத்தின எவாலுவேட்டர்ஸ் உங்களுக்கு கரெக்டா அமைஞ்சிருக்கும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். நம்ம நல்லா எழுதிட்டாலே நம்மளுக்கு வந்துரும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர். சரியா? அதை தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால சப்டு விட்டுருங்க, அதை பத்தி நம்ம இப்போ யோசிக்க வேணாம். சரியா? ஸோ நம்ம சைடு நம்ம என்ன இருக்கணும், யூ ஹேவ் டு யூனிக், யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட், யூ ஹேவ் டு பி அப்டேட்டட். இது என்ன சார் அப்டேட்டட் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஓல்ட் அண்ட் அவுட்டேட்டட் டெக்னாலஜிஸ் தான் ஃபாலோ பண்றோம். அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் ரீசன். என்ன சார் அவுட் அண்ட் அவுட்டேட்டட் டெக்னாலஜிஸ்னா, நீங்க வந்து படிச்சுட்டு நிறைய எழுதணும், நிறைய பாயிண்ட்ஸ்ல தான் நிறைய மார்க்ஸ் தருவாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. கரெக்டாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும். ரைட்டா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாதான் நிறைய மார்க்ஸ். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளோட சிஸ்டம் ஆஃப் எவாலுவேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இட்ஸ் வெரி யூனிக் ஒன். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஈவன் யூபிஎஸ்சி கூட அப்படி ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. இன் டிஎன்பிஎஸ்சி வேர் ஃபாலோயிங் என்னது, என்ன டைப் ஆஃப் எவாலுவேஷன் ஃபாலோ பண்றோம் டிஎன்பிஎஸ்சியில? அமைதியா. ஸோ வி ஆர் ஃபாலோயிங் ஆன் ஸ்கிரீன் எவாலுவேஷன் தான். சரிங்களா? ஸோ ஆன் ஸ்கிரீன் எவாலுவேஷன் தான் அவங்க ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ண ஆன்சர் ஷீட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் வைஸ் பிரேக் பண்ணி அதை சிஸ்டம்ல வைஸ் பண்ணி சிஸ்டம்ல தான் என்ன பண்றாங்க, எவாலுவேட் பண்றாங்க. அப்ப என்னன்னா நம்ம எழுதுற விஷயங்கள் எல்லாமே எதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னா, சிஸ்டம்ல ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னா அவங்க திருத்ததுக்கு ஏற்ற மாதிரி, கன்வீனியன்டா இருக்க மாதிரி, லெஜிபிளா இருக்க மாதிரி நம்ம எழுதணும். அது நம்ம சைட்ல இருந்து நாம செய்ய வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? இப்போ நீங்க உங்க பேப்பர் பார்த்தா நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறதுலாம் ரெண்டாவது பட்சம். இல்ல இன்னொருத்தவங்க பார்த்துட்டு சூப்பரா எழுதிருக்கீங்க, வெரி குட், எப்படி எழுதுறீங்கன்னு சொல்றாங்க, அதுவும் ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் திங் பொறுத்த வரைக்கும் நம்ம எவாலுவேட்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணணும். ஈவன் உங்களோட ஆன்சரோட ப்ரெசன்டேஷனா இருக்கட்டும், உங்க ஆன்சர் ரைட்டிங் ஸ்டைலா இருக்கட்டும், அதை வே ஆஃப் ப்ரெசென்ட் த ஆன்சர்ஸ், எவ்ரி திங். சரியா? ஈவன் ஹேண்ட் ரைட்டிங்கா கூட இருக்கட்டுமே, எவ்ரி திங் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த எவாலுவேட்டர். சரிங்களா? எவாலுவேட்டர்ஸ் ஏன்னா நம்ம சைடு வந்து நம்ம பாக்குறப்ப காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க, நீங்க எழுதுறது உங்களுக்கு நல்லா தான் இருக்க மாதிரி தான் தெரியும். ரைட்டா? ஒரு ஆன்சர் ஷீட் இருக்கு, நீங்க ஒரு 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. நீங்க 6 பாயிண்ட்ஸ் நீங்க கையில கொண்டு போற வரைக்கும் நீங்க பெஸ்ட், ஓகே 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் கரெக்ட்னு நினைப்பீங்க. பட் திருத்திர எவாலுவேட்டர் 3 மார்க் போடுறாங்கன்னா என்ன ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் நீங்க எழுதின விதமா இருக்கலாம், நீங்க எழுதின கண்டென்ட்டா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம். பட் வி கேனாட் அப்பீல். நீங்க ஏன் கம்மியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது, வி கேனாட் அப்பீல். ஸோ அப்ப என்ன ஃபைனல் என்ன, ஒரே சாய்ஸ் என்ன, வி ஹாவ் டு பி கோஆர்டினேட் வித் த எவாலுவேட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அப்ப எவாலுவேட்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் சார், எப்படி என்ன ஒரு நீங்க ஒரு எவாலுவேட்டரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, யூ ஹேவ் டு திங்க். சரியா? ஒரு எவாலுவேட்டர்ஸ் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத என்ன பண்ணணும், நாம அந்த ஆங்கிள நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். சரியா? அப்போ ஒரு எவாலுவேட்டர் என்ன யோசிப்பாங்க, ஸோ ஒரு ஆன்சர், குட் ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி லெஜிபிள். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம இங்க டிஎன்பிசியில நிறைய பேருக்கு ஃபெயிலர் ஆன ரீசன்ஸ். ரைட்டா? நிறைய பேர் நல்ல பொட்டன்ஷியல் உள்ள கேண்டிடேட்ஸ், ஈவன் லாஸ்ட் நம்ம குரூப் 2 மெயின்ஸ்ல நாங்க கைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு சொன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன விஷயம், நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க, நிறைய ஸ்கோர் கொடுப்பாங்க. ஓகேவா? லைன்ஸ் விடாம எழுதுனா நமக்கு நிறைய ஸ்கோர் வரும். ரைட்டா? லைன்ஸ் விட்டு எழுதுறவங்கலாம் கம்மியா படிச்சவங்க, நம்ம லைன்ஸ் விடாம எழுதுனா நம்ம அதிகமா படிச்சவங்களா காட்டிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரியா? ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அதுதான் நம்ம கையில இருக்க 2 அஸ்திரங்கள். சரியா? ஒன்னு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், இன்னும் டைம் மேனேஜ்மெண்ட். அது என்ன சார் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பேப்பருடைய ப்ரெசன்டேஷன், உங்களுடைய ஒரு நீட்டா ஒரு ஸ்கோர், நீங்க ஒரு பேப்பர் நீங்க ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணி எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஸ்கோர்ல +10 கண்டிப்பா கூடும். இது என்ன சார் +10 அப்படின்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களே ஒரு எவாலுவேட்டரா இருந்து இந்த ஒரு தாட்டே இல்லாம இருக்கணும் நீங்க. ஓகேவா? நீங்க ஜஸ்ட் நீங்க ரேண்டமா ஒரு பேப்பர் திருத்துறீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பரா ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணாதவங்க பேப்பர்ஸ் வர ஸ்கோரை விட கரெக்டா ப்ராப்பரா ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணவங்களுக்கு அவங்களோட கண்டென்ட் குவாலிட்டி கம்மியா இருந்தாலும் கூட தே வில் கெட் த அடிஷனல் ஸ்கோர். அப்படிங்கறதுதான் வந்து ஒரு விதியா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். அண்ட் செகண்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்குமே பெரிய இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ எம் ஸ்டில் புவர் அட் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ்ல எழுதின அந்த இன்டர்வியூ போன மெயின்ஸ்ல ஸ்கோர் 450. அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சொசைட்டில 50 மார்க் என்னால எழுத முடியல, எக்கனாமிக்ஸ்ல 50 மார்க் எழுத முடியல,
அண்ட் மேக்ஸில் ஒரு 15 மார்க்ஸ் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய லூஃபோல்ஸ் வந்து என்னுடைய அந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் அந்த மெயின்ஸ் பேப்பரில் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஸ்லாட் ஆஃப் இன்டர்வியூ கூட வந்ததுனா கூட ஐ காட் சர்வீஸ். பட் ஸ்டில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ண தப்புக்களே நிறைய இருந்தது. அதில் வந்து நம்ம எவாலுவேட்டர்ஸ் குறை சொல்ல எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த குரூப் 2 மெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 12 மார்க் வந்து என்னால் எழுத முடியல. ஸோ 170 என்னோட ஸ்கோர் வந்து என்னோட ஃபைனல் ரிட்டன் ஸ்கோர் குரூப் 2 என்னோட ஸ்கோர் 170. எம்பிசி கம்யூனிட்டியில் வந்ததுனால குவாலிஃபைட் ஃபார் த ஓரல் டெஸ்ட். ஸோ அதில் வந்து ஒரு 12 மார்க் கொஸ்டின்ஸ் மேபி இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்குமோ என்னமோ அப்படிங்கிறது. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஓகேவா, ஒருவேளை அந்த குரூப் 1 மெயின்ஸ்ல நான் 2 15 மார்க் எழுதியிருந்தா, ஐயோ இல்லை எக்கனாமிக்ஸ்ல அந்த 15 மார்க் எழுதியிருந்தா, 45 மார்க்ஸ், ஐயோ 45ல ஒரு பாதி வந்து இருந்தா போதுமே, இல்லை மேக்ஸ் நான் சரியா போட்டிருந்தா போதுமே, இதெல்லாமே என்ன ஜஸ்ட் அசம்ஷன்ஸ் தான். இதனால அவளுக்கு என்ன கிடையாது, எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. இந்த குரூப் 2ல நம்ம சொல்லலாமே, ஸோ 12 மார்க்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 8 மார்க்ஸ் போட்டிருந்தா கூட என்ன ஆயிருக்கலாமே, நம்ம எம்பிசியில நம்ம என்ன பண்ணலாம், முனிசிபல் கமிஷனுக்கு நம்ம முயற்சி பண்ணலாமே. ஸோ எல்லாமே அசம்ஷன்ஸ் தான், ரைட்டா? ஸோ நம்மளால என்னது, நம்ம கையில இருக்க விஷயத்த அப்ப நம்ம சரியா பயன்படுத்த தவறிட்டோம், ஓகேவா? ஸோ அதுக்கு என்னமா பண்ண முடியாது, ஃபீல் பண்ணலாம் அண்ட் வி ஹாவ் டு மூவ் ஆன், ரைட்டா? ஸோ அதான் சொல்றது, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், இந்த ரெண்டும் தான் என்னது உங்க கையில இருக்க 2 ஆயுதங்கள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன், ஓரளவு உங்களுக்கு ரெண்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நிறைய இடங்கள்ல வந்து நான் கம்மியான லாஸ்ட் குரூப் 1 மெயின்ஸ்ல கூட சொல்லணும்னா சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கண்டென்ட் கொடுத்துருந்துருப்போம். பட் அங்க வந்து ரொம்ப கம்மியான ஸ்கோர் வந்திருக்கும். சில கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு கண்டென்ட் தான் கொடுத்துருந்துருப்போம். அந்த கொஷினுக்கு ஐடியாவா ஐடியாவே இருந்திருக்காது. சம்திங் நாம நினைச்சதை தாண்டி அந்த கொஷின்ஸ் வந்து இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப மேனேஜ் தான் பண்ணி வச்சிருக்கோம். பட் அதுக்கு ஒரு எக்ஸலண்டான ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க, ரைட்டா? 12 13 அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு கை கொடுக்கறது என்னது, இந்த மாதிரியான ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாம, ரெண்டுல ஒண்ணு இல்லைனாலுமே என்ன ஆகும், ஒரு நல்ல குட் அட்டெம்ப்டா கொடுக்கலாமே தாண்டி ஒரு டாப் ஸ்கோர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. புரியுதா? குட் அட்டெம்ப்ட்டுக்கும் டாப் ஸ்கோருக்கும் வித்தியாசம் இருக்கு, ரைட்டா? நல்ல முயற்சி அப்படிங்கிறது இப்போ 170 கட் ஆஃப் அப்படின்னா 168 இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா குட் அட்டம், நல்லா பண்ணீங்க, பரவாயில்ல, கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவோமே தாண்டி நமக்கே சர்வீஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க. என்னன்னா வாட் டிஎன்பிசி நீட்னா ஸ்கோர் தான், நமக்கு தேவை மார்க், சரியா? அந்த மார்க் உங்களுதுல இருந்ததுன்னா சரி, நீங்க 45 மார்க்ஸ் எழுதுனீங்க, 45 மார்க்ஸ் எழுதல, நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க, கொடுக்கல, இதெல்லாமே உங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் என்ன தேவை, மார்க்ஸ் இருந்தால் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா யூ வில் பி அவுட் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரூல் அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்ன பண்ணும், நம்ம அதுக்கே அந்த டைரக்ஷன்ஸ் தான் வி ஹாவ் டு மூவ், தட் இஸ் த டைரக்ஷன், சரியா? அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் என்னது த ட்வின் கோல்ஸ் ஆஃப் எவரி மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட், ஓகேவா? ஸோ புரியும் நினைக்கிறேன், ரெண்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? ரொம்ப அமைதி, ஓரளவு ஐடியா வந்திருக்கா? ஆக்சுவலா இன்னொன்னு சொல்றேன், எனக்கு ரொம்ப ஒரு கிளாஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு கொண்டு போக தெரியாது, ஓகேவா? ஸோ வாட் எவர் ஐ லேர்ன்ட், ஓகேவா, ஒரு 4.5 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கேன். அண்ட் ஓரளவுக்கு இது வரைக்கும் நான் எந்த ப்ரிலிம்ஸ்லையும் மெயின்ஸ்லையும் நான் ஃபெயில் ஆனதில்லை. ஏதாவது ஒரு இன்டர்வியூவிலையோ இல்லை ஷார்டேஜ் ஆஃப் மெயின் ஸ்கோர்லேயே தான் பெருக்கே தாண்டி இனிஷியலாக இதில் நான் ஃபெயில் ஆனதில்லை. ஸோ எவ்ரி திங் ஐ ஷேர் இன் திஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன் நான், சரியா? ஸோ அதனால ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நோ இஷ்யூஸ், ஓகே? ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயங்கள். அப்போ என்ன சார் பண்ணணும், வாட் வி ஹாவ் டு டூ, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன சார் செய்யணும் அப்படின்னா ப்ராக்டிஸ், சரிங்களா? என்னதான் பண்ணாலும் நீங்கள் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது சில பேர் சொல்லுவாங்க, அந்த கரெக்டான அந்த ரூல்டு ஷீட்ஸ் எடுத்து ஒரு 42 லைன்ஸ் 10 மார்க்கும் 76 லைன்ஸ் 15 மார்க்கும் எழுதுனாதான் அது ப்ராக்டிஸ். ஆனால் கிடையாது, சரிங்களா? ஸ்டார்டிங்ல நீங்க எழுதுற பழக்கத்தையே வச்சுக்கணும். ப்ரிலிம்ஸ் படிக்கிற போய் நீங்க என்ன பண்ணணும், எழுதி பழகணும், சரியா? நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு ஒரு ஹேபிட்னே கூட அதை நம்ம சொல்லலாம், சரியா? என்னன்னா ப்ரிலிம்ஸ் படிப்பாங்க, நிறைய தடவை படிப்பாங்க, கடைசி வரைக்கும் ஒரு பெண்ணை படிச்சு அந்த சைட்ல என்ன பண்ண மாட்டாங்க, எழுதி பார்த்து படிக்க மாட்டாங்க. பட் எனக்கு அந்த ஒரு விஷயத்த நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். எப்போ படிச்சாலும் அந்த படிச்ச விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், ரீகால் பண்றது அப்படிங்கிறத தாண்டி நம்ம பேப்பரை ஒரு தடவை எழுதி பார்க்கணும், சரியா? நம்ம படிச்சதை எழுதி பார்க்க இன்னும் கொஞ்சம் அந்த ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி, ஞாபகப்படுத்துற அந்த திறன் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது பர்சனலா நான் ஃபீல் பண்ற ஒரு விஷயம். அப்ப நீங்க எழுதுறீங்க தெரியுமா, சும்மா எழுதி பார்க்குறீங்க, அது கூட ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான், சரியா? அது என்னன்னா உங்களோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் என்ன கூட்டும், உங்களோட ஃப்ளோவோட வேகத்தை என்ன பண்ணும், அதிகரிக்க அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபார்மல் திங், சரியா? ஒன்ஸ் யூ கிளியர் த ப்ரிலிம்ஸ், ஒன்ஸ் யூ என்டர் இன்டு த மெயின்ஸ், நீங்க அங்க ஆரம்பிங்க, தட் இஸ் த ஃபார்மல் ப்ரிப்பரேஷன்.
அங்க நீங்க ஆரம்பிக்கிறது என்னது ஒரு ஃபார்மலான மீன்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது. பட் இந்த நிமிஷத்துல நீங்க ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆரம்பிக்கணும் அவசியம் கிடையாதுன்னா ஃபார்மலா. பட் நம்ம சைடில் என்ன சார் பண்ணணும், வாட் வி ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதி பார்த்து பழகணும். இந்த டைம் இன்னும் நான் நிறைய பேருக்கு நான் சொல்றது ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டைம் இது. சரிங்களா? எத்தனை பேருக்கு ஹேண்ட் ரைட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். சரியா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் த ஹேண்ட் ரைட்டிங். ஈவன் என்ன இந்த ரிசல்ட் வந்த அன்னைக்கு கூட என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொன்ன வேர்டு வந்து பாத்தீங்கன்னா, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கடைசியில் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் சேஞ்ச் பண்ணிடலாம் போல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல அது கொஞ்சம் ஒரு ஃபன்னி நோட்ல சொன்னாலுமே கூட என்ன பண்ணலாம், இட்ஸ் அ சீரியஸ் திங். ஓகேவா? அது நம்ம கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாத்தீங்கன்னா there is a some ஒரு லாஜிக் இருக்க தானே செய்யுது. கரெக்டா? ஸோ பெரும்பாலும் கிளியர் பண்றவங்க எல்லாருக்குமே they have a good handwriting. குட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறப்ப கேலிகிராஃபா நீங்க இருக்க தேவையில்ல. ரொம்ப சிற்பத்தை செதுக்கிற அளவுக்கு அவங்க கையெழுத்துனா தேவையில்லை. நார்மலா ஒரு ஒரு லெஜிபிளான பார்க்க ஒரு நல்ல அப்பியரன்ஸ் உள்ள ஒரு கையெழுத்து கண்டிப்பா வந்து இட்ஸ் ப்ரீ ரெக்வசைட். நான் எப்பவுமே நான் ஒரு அளவுக்கு முன்னாடி நான் விதைகள்ல இது பண்ணியிருக்கேன். அண்ட் சென்னையில ஒரு ஃபேமஸான இன்ஸ்டியூட்ல குரூப் 1 மெயின்ஸ் நான் கோஆர்டினேட் பண்ணேன். அந்த இடத்துலயுமே நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் பிரசன்டேஷன் அப்படிங்கிறது இட் பிளேஸ் த மேஜர் ரோல் தென் த கண்டென்ட். சரியா? கண்டென்ட்டை விட நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. பட் ஃப்ரம் மை சைடு வாட் ஐ அப்சர்வ்ட் அது ரெண்டுத்தையும் வச்சு நான் பாக்குறப்போ நான் உங்ககிட்ட சொல்றது கண்டென்ட்டை விட ஒரு ஒரு 1% என்ன பண்ணலாம், வெயிட்டேஜ் எதுக்கு சேர்த்து கொடுக்கலாம்னா ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன். ஹேண்ட் ரைட்டிங்கிறது வேற, ப்ரெசன்டேஷனுங்கிறது வேற. ரொம்ப என்னோட நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம், புவரான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், பட் தே வில் ப்ரெசென்ட் வெல். அவங்களோட ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சூப்பரான ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், பட் ப்ரெசன்டேஷன் போரா இருக்கும். பட் ரெண்டுமே முக்கியம். ஹேண்ட் ரைட்டிங்கும் முக்கியம், ப்ரெசன்டேஷன் முக்கியம். அதுக்கு ஒரு 51% கொடுக்கலாம். சரியா? 51% வந்து அதுதான் ரோல் பிளே பண்ணும். 49% தான் அது கண்டென்ட். ஏன் சார் அந்த 1% கூட்டி கொடுத்துருக்கோம், அதிகமாக்கி கொடுத்துருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீசன் கண்டென்ட்டை விட சில நேரங்கள்ல அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்க கண்டென்ட் ரொம்ப ஆவரேஜான கண்டென்ட் கொடுத்துருப்பீங்கன்னு நீங்க நினைப்பீங்க. பட் பை யுவர் பிரசன்டேஷன், பை த வே ஆஃப் யுவர் பிரசன்டேஷன், யூ வில் ஸ்கோர் மோர் தென் யூ எக்ஸ்பெக்டட். நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான ஸ்கோர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரியா? ஸோ அந்த இடத்துல இந்த பிரசன்டேஷன் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ரோல் பிளே பண்ணும். ஸோ யூ ஹாவ் டு டூ ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஆக்சுவலாக என்னோட ஸ்கூல் டைம்ஸ் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஐ யூஸ் டு ரைட் இன் கர்சிவ் ரைட்டிங். சரியா? கர்சிவ் ரைட்டிங் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் லேட்டர் ஐ சேஞ்ச். சரியா? இப்போ என்னன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்த பிறகு கொஞ்சம் செப்பரேட் லெட்டர்ஸ்ல கொஞ்சம் படிக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி, ஏன்னா நாம ரொம்ப அழகா எழுதுறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம், என்னென்ன அழகா எழுதினாலும் திருத்துறவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஐ சேஞ்ச் டு செப்பரேட் லெட்டர்ஸ். அந்த மாதிரி யூ ஹாவ் டு டூ திஸ். ஹோம் ஒர்க் மாதிரி தான் அது எல்லாமே. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்கள் என்ன பண்ணணும், ஹவ் டு டூ. ஒன்ஸ் ஒரு ஒரு அளவுக்கு இந்த மெயின்ஸ்க்கான நான் பர்சனலாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க மெயின்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, ஒன்ஸ் நீங்க மீன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நீங்க மெயின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த ஹேண்ட் ரைட்டிங், ப்ரெசன்டேஷன், ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஹவு டு அப்ரோச் த ஆன்சர், இந்த 4 விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே இட் வில் பி மோர் தென் எனஃப் அண்ட் யூ வில் பி ஹாஃப் ஆஃப் த வே ஃபார்வர்ட் தன் த அதர்ஸ். சரிங்களா? ஏன்னா நான் திரும்ப உங்கள்ட்ட சொல்றது, இந்த மெயின்ஸை யூ ஷுட் நாட் டேக் அஸ் ஏ ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள். இந்த மெயின்ஸை வந்து நீங்க பெருசா என்ன பண்ணக்கூடாது, ஒரு இதுதான் அப்படியே இதேதான் வருங்காலங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க எதிர்பார்க்க வேணாம். பிகாஸ் ஒரு அன்யூஷுவல் டைம், ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருந்தது. அண்ட் வித்தியாசமான ஒரு எக்ஸாம் நடந்த விதங்களுமா இருக்கட்டும், கேட்ட கொஸ்டின்ஸா இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமானது. ஸோ இது ஒன் ஆஃப் த வே. மேபி அடுத்த டைம் எடுக்கிற மெயின்ஸ்ல என்னது, கொஸ்டினோட நேச்சர்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகலாம், வெயிட்டேஜ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகலாம், இன்னும் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டினஸ் என்ன பண்ணலாம், இன்னும் அதிகமாக்கலாம். ஸோ எனிதிங் மே ஹேப்பன் அண்ட் யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் அட் த எண்ட். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் ப்ரீ ரிக்வசைட்ஸ். எல்லாமே மெயின்ஸ்க்கு தேவையான நம்ம என்னது நம்ம கையில நம்ம தயாரா வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ வேற ஏதாவது உங்க இதுல டவுட்ஸ் இருக்கா, பேசிக்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த மாதிரி யாரோ டிபார்ட்மெண்ட் என்ன சூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணலை நானும். ஓகேவா? டைரக்டா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் சூஸ் பண்ணலை. நான் அன்வில்லிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான் ஓடியில். ஸோ குரூப் 1 ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹாவ் டைம். ஓகேவா? பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். பார்த்துக்கலாம். ஒன் சைட் டிசைட் வில் டெல் கிளாஸ்ல நான் சொல்றேன். ஓகே, வேற ஏதாவது உங்க சைட்ல ஏதாவது கேட்கணுமா? சும்மா பேசுங்க, இதுல என்ன இருக்கு? ஹலோ ஆ சார் கேக்குதுங்க? கேக்குது சார், சொல்லுங்க. புக் பால் முன்னாடி வந்திருக்கீங்களா நீங்க? நான் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு முன்னாடி லைவ் செஷன்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேங்க. ஓகே 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 சார். இல்ல முன்னாடி என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? உங்களோட செஷன் வந்து
இப்போ இல்லைங்க. இப்போ முடிஞ்ச குரூப் 2 அந்த டைம்ல வந்து நீங்க அவேர்னஸ் செஷன் மாதிரி எடுத்த டைம்ல ஜாயின் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேங்க. அதான் அதான் கேட்ட மாதிரி இருக்கு. வாய்ஸ் உண்மையா ஆமாங்க, இருந்துச்சு, அதை ஆமாங்க, வச்சு தான் கேட்டேன். ஓகே ஓகே சார். ஆமாங்க. ஆக்சுவலி ஓகே. வந்து இப்போ கொஷின்ஸே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜெனரலிஸ்டிக்கா தான் இருந்துச்சு. ஆன்சர்ஸ் வந்து ஜெனரலிஸ்டிக்கா தான் கொடுத்துருந்தேன். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்டடா இருந்துட்டு ஈவன் நானும் ஒட்டி கூட வரலைங்க. ஸோ வந்து இப்போ பேப்பர் வந்து உள்ள வாங்கலான்ற ஐடியால இருக்குங்க. இப்போ ஆல்ரெடி விதிகளே வந்து சார் போட்டிருந்தாரு எப்படி ஆர்டிஐல போட்டு வாங்குறது அப்படின்ட்டு. பட் ஒரு சில இன்ஸ்டியூட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிசல்ட் ஓவரால் சரி, அதை நானூட்டி பத்தி இப்ப நம்ம ரிசல்ட். யோசிக்க வேணாம் சார். ஆக்சுவலா என்னன்னா இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் த ஃபைனல் ஓகேங்க, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண பிறகுதான் நம்ம வந்து ஆன்சர் ஷீட் வாங்க முடியும். ஃபைனல் ரிசல்ட்ஸ்னா ஓடியில எத்தனை பேர் உள்ள போயிருக்காங்க, 400ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் உள்ள போயிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து அதோட ஃபுல் ஸ்டாப். அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சாங்கன்னா தான் நீங்க ஆர்டி ஷீட் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன், ஓகேங்க, அவ்வளவுதான். ஆக்சுவலா ஓகே, கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாமே இருந்தாலும் வி ஹாவ் டு மூவ் ஆன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ கம்பேரிசன் ஓகேங்க. நம்மளை விட பூரா பண்ணிருப்போம். சில பேர் நீங்க நம்மளுக்கு தோணும் இவங்க நம்மளை விட ஆவரேஜ் என்ன பண்ணாங்க, உள்ள போயிருப்பாங்க. அந்த தாட்ஸ் எல்லாமே கண்டிப்பா வரும். ஸோ பட் அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண வேணாம். ஓகேங்களா? வி ஹாவ் டு மூவ் ஆன். ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாருக்குமே என்னோட கைண்ட் சஜஷன், ஓகேவா? இப்போ இங்க இருக்க நிறைய பேர் கிட்டத்தட்ட 30 மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அக்செப்ட் எல்லா விஷயங்களுமே. நம்ம திங்ஸ் வந்து எவ்ரி திங் நம்ம பிளான் பண்ண எல்லா விஷயங்களும் வி cannot கண்ட்ரோல் தெம். நம்ம நினைச்ச மாதிரியே போகணும், நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கணும். நம்மளுக்கு அது நல்ல ஆன்சர்ஸா தோன்றதுனால அது திருத்தவங்களுக்கும் தோணும். அந்த மாதிரிலாம் அந்த தாட்லயே கூடவே கூடாது. சரிங்களா? வி ஹாவ் டு அக்செப்ட். ஓகே, இந்த இடத்துல நம்ம போற இல்லையா? ஸோ அப்ப நம்ம கிட்ட ஏதோ இருக்கு, நம்ம அதை சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதே ஸ்டாக்னேட் ஆயிடுறாங்க. ஓகே, ஆக்சுவலா ப்ளேம் பண்ண ஆக்சுவலா நான் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா ஐ ஹவ் ஃபேஸ்டு திஸ். சரிங்களா? நான் ஆக்சுவலா சொல்லணும்னா குரூப் 1 மெயின்ஸ் வந்தப்போ அது ஒரு குரூப் 1 மெயின்ஸ்க்கு ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ஏஓ இன்டர்வியூ. அங்க என்ன ஆச்சுன்னா இன்டர்வியூல தேர்ட் ஸ்லாப் போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் செகண்ட் ஸ்லாப் கிடைச்சிருந்தா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆயிருந்திருப்பேன். அரௌண்ட் 2 இயர்ஸ் ஒரு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டான சேலரி அது. சரிங்களா? ஒரு 2 இயர்ஸ் அது அது ஒரு ஆனா அப்போ போயிடுச்சு. அதுல இருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் குரூப் 1 இன்டர்வியூ வரேன். எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணேன். இன்டர்வியூமே நல்லா தான் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஸ்லாப் கொடுத்துருந்தாங்க. நல்லா பண்ணேன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அமைஞ்சது. என்னோட ஏஜுக்கு நான் அதை நல்லா தான் ஹேண்டில் பண்ண நினைக்கிறேன். பட் அவார்ட் மீ தேர்ட் ஸ்லாப். அதுல ஒரு ஸ்லாப் அதிகமா போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு டிஎஸ்பி இன்னைக்கு மேபி என்ன நாளையோட முடியுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேர் போயிருக்காங்க. அவங்க டிஎஸ்பி ட்ரைனிங் நாளையோட முடியுது. ஸோ சில நேரங்களில் பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்ஐ ப்ளேம் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லை நம்ம சைடு ப்ளேம் பண்ற மாதிரி இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேல நம்ம என்ன அட்லாஸ்ட் வி ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். சரியா? அது என்ன சார் அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையும் ரீசன் உடச்சு நம்மளால பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. சரிங்களா? அந்த உடச்சு பார்க்கறதுக்கான சான்சஸ் கிடைக்கிறப்ப நம்ம அதை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். அண்ட் இந்த டைம்ல நம்ம ரீஸ்டார்ட் பண்றதுக்கான மீன்ஸ் ரீஸ்டார்ட் இந்த சென்ஸ் அந்த பேட்சுக்கு அதான் பேர் வச்சிருக்காங்களா? ஸோ வெரி ஃபார்ச்சுனேட்டா அதை பேரே அதான் பேட்சோட நேம் அதை வச்சிருக்காங்க. ஸோ நீங்க திரும்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா ஆக்சுவலி நிறைய சர்ப்ரைசஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. சரியா? அது என்ன அப்படிங்கறத வில் ஓப்பன் அப் சம் அதர் டே. ஓகேவா? இந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் மெனி சர்ப்ரைசஸ் லோடிங். அதை பத்தி டிஎன்பிஎஸ்சி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நான் உங்க சைடு என்ன சொல்றேன்னா யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட். ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்றேன் தமிழ்ல. ஏன்னா எப்படி சொல்றது, இந்த டைம்ல நீங்க பண்ற ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெராக்கிள்ஸை ஏற்படுத்தும், நிச்சயமா ஏற்படுத்தும். பட் த திங் யூ ஷுட் பி கன்சிஸ்டன்ட். ஓகேவா? நீங்க கன்சிஸ்டண்டா இருந்தீங்கன்னா தட் வில் டர்ன். அதர்வைஸ் கண்டிப்பா அது என்னதான் நீங்க ஒர்க் பண்ணாலும் எவ்வளவு ஏர்லியரா நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கன்சிஸ்டண்டா அந்த ஃபீல்ட்ல நீங்க இல்லை அப்படின்னா நத்திங் வில் ஒர்க் அவுட். சரியா? ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஓகே சார், நீங்க சொல்லுங்க, நீங்க எதோ சொல்ல வந்தீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஸோ சொல்லுங்க. அதுங்க சார் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலிஸ்டிக்காக தான் கொடுத்துருந்தாங்க. டைனமிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டைனமிக்காக தான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஈவன் வந்து அந்த 15 மார்க்ஸ்ல 2 கொஸ்டின் சிமிலராகவே இருந்துச்சு இல்லைங்களா? ஆமா கிளைமேட் ஆமா சேஞ்ச் இதை பத்தி. சார். ஆக்சுவலா ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து நீங்க புரியுது, அந்த 2 கொஸ்டின் நிறைய பேர் ஒரே ஆன்சர்ஸ் கொடுத்திருந்தவங்களும் வந்திருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் இல்லைங்க சார், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அதனாலதான் வந்து அப்படி ஒரே கொஸ்டின் கொடுத்து அதுக்கு ஒருவேளை வந்து சேம் இல்ல பாயிண்ட் ஒரே ஆஃப் வியூல. கொஸ்டின் கிடையாது. இல்ல ஒரே கொஸ்டின் கிடையாது. நான் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன். அது 2 ஒரே கொஸ்டின் கிடையாது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ஐ திங்க் ரோல் ஆஃப் இந்தியா இன் சாரி கவர்மெண்டோட மெஷர்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இன்னொன்னு ஓகே குளோபல் சார். கிளைமேட் அதான் சேஞ்சில் ஒன்னு இந்தியாவோட இன்டர்நேஷனல் ரோல் ஒன்னு என்ன. இந்தியா லெவல்ல இருந்துச்சுன்னு இல்ல நினைக்கிறேங்க. கொஷின்ஸ் அப்படி இல்லை. நீங்க கொஷின்ஸ் இன்னொருத்தர் நீங்க எடுத்து பாருங்க, கிளியரா இருக்கும். ஒன்னு ஓகேங்க இந்தியன் சார். கவர்மெண்ட் எடுத்த மெஷர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கு தான் வந்து நம்ம ஓகேங்க. இந்தியால என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கோம் அதெல்லாமே நம்ம எழுதுன மாதிரி இருந்தது. இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ரோல் ஆஃப் இந்தியா இன் குளோபல் கிளைமேட் சேஞ்ச். கண்ட்ரோலிங்கிற வேர்டே அங்க வரல.
உலக கால்நடை ஓகேங்க. மாற்றத்துல இந்தியாவோட பங்கு அப்படிங்கிறப்போ நம்ம பொல்யூஷன் எந்த அளவுக்கு நம்ம அதிகமா வெளியிடுறோம். அப்ப வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் பொல்யூட்டர்ஸ் பே பிரின்சிபல்னு சொல்லுவோம். அது டிஃப்ரெண்ட் ஓகேங்க. கான்செப்ட்ஸ்லாம் நிறைய வரும். கொஷின் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு யூனிடைமென்ஷனலா கொண்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த கொஷின் தப்பு பண்ணவங்க நிறைய பேருக்கும் ரிசல்ட்ஸ் வரல. பட் ஸ்டில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஓகேங்க. பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க இன்டர்வியூ வந்திருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி அந்த கொஷின் அவங்க வேலிடேஷன் எதிர்பார்த்திருப்பாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அந்த இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்க. பாஸ் இஸ் பாஸ் அண்ட் வி ஹாவ் டு வெயிட். சரிங்களா? நம்ம ஒன்ஸ் ஆர்டி ஆன்டிஷீட்ஸ் வாங்கி நம்ம பார்க்காத வரைக்கும் நம்மளுக்கு அதுல எந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்க போறது இல்லை. எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். ஓகேங்க. நான் உங்களுக்கு சொல்லனாலும் இட் இஸ் அசம்ஷன் தான். சரிங்களா? இட் இஸ் நாட் அ ப்ரூவ்டு திங். ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் ஓகேங்க. சி. ஓகே. ஓகேங்க சார். ஆக்சுவலி நான் என்னோட மிஸ்டேக்னு ரியலைஸ் பண்றது என்னட்டா, டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கொண்டு வரலைங்க. லாஸ்ட் மினிட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு 2 months முன்னாடி தான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி அதுவுமே வந்து ஆன்லைன் மோட்ல தான். ஸோ அதுலயுமே வந்து எஃபெக்டிவா டெஸ்ட் இதெல்லாமே வந்து எடுக்கலைங்க. அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு என்னால. பட் வந்து முன்னாடி ஒரு ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் டிஸ்கஸ் பண்ணும்போதே அவங்க ஈவன் ஒரு 30-40 டெஸ்ட் எழுதியுமே வந்து அவங்களுக்கு வரல. பட் வந்து அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து அவங்க சொன்ன விஷயம் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் இந்த இவ்வளவு நம்பர் ஆஃப் டெஸ்ட்ன்றது போடும்போது தான் வந்துட்டு எந்த இடத்துல வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ங்கிறது இன்னொன்று அனலைஸ் பண்ண முடியும். ஈவன் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளோட கண்டென்ட் வந்து நல்லா தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஈவன் வந்து என்னோட தாட்மே வந்து அப்படிதான் இருந்துச்சுங்க. மெயின் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனேயுமே ஸோ பேப்பர் ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருந்துச்சு. நம்ம கண்டென்ட் நல்லா கொடுத்துருக்கோம். சார் ஆக்சுவலா ஒன்று கண்டிப்பா சொல்லுவா சார். கொஷினோட ஓகே. டிஃபிகல்ட்னஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து நாம கொஷினை பார்த்தோ அதுக்கு நாம எழுதுனதை வச்சோ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கொஷின்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு ரொம்ப ஈஸியான கொஷின் நல்லா எழுதியிருக்கேன் சூப்பரா எழுதியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு மாடரேட்டான ஒரு கொஷின் தான். ஈஸியான கொஷின் என்னோட இன்னொரு ஃபன்னி நோட்ல தான் சொல்றேன், தப்பா எடுத்துக்க வேணாம். ஈஸியான கொஷின் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க யாருக்குமே ஓகே. ரிசல்ட்ஸே வரல. ஓகேவா? நான் ஓட்டியில கூட ரீச் ஜோன் வரல. ரீசன் என்னன்னா இட் இஸ் அ மாடரேட் கொஷின். அப்போ ஈஸிங்கிற கொஷினா அவங்க அந்த கொஷின் அப்ரோச் பண்றதே முதல்ல தப்பு. சரிங்களா? அப்போ ஈஸி நோட்டை நம்ம அந்த கொஷின் அப்ரோச் பண்றோம் அப்படின்னா அந்த கொஷினை வந்து நம்ம ஒரு மோனோட்டோனஸா அப்ரோச் பண்ண போறோம். அந்த கொஷின் நம்ம வச்சிருக்க ட்ராப் நம்ம பார்க்காமலே இருப்போம்னா இருக்கும். ஸோ இட்ஸ் அ மாடரேட் கொஷின். ரொம்ப ஈஸியான கொஷின் கொடுத்தனாலுமே கூட யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி கொடுத்த எந்த ஒரு மெயின்ஸ் கொஷினுமே ஈஸி அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கவே இருக்காது. ஏன்னா கொஷின் ஈஸியா இருக்கும், ஆன்சர்ஸ்ல செக் வைப்போம். இல்லை நீங்க கொடுத்த ஆன்சர்ஸ் ஒரு மாதிரி எழுதிட்டு போயிருப்பீங்க, கொஷினுக்கு இரிலவெண்டா இருக்கும். ஸோ அதனால அது நமக்கே அதான் சொல்றேன் இல்லையா, நம்ம எல்லாத்தையும் நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ ஓகே, பார்த்து போடுங்க. ஓகே, வேற யாருக்கு டவுட்ஸ் இருக்கு? ஏதாவது கேட்கணுமா? எனி அதர் ஒன்? எனி அதர்? சார் இப்போ அந்த குரூப் 4 முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இதே சேம் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம்லங்க சார்? ஆக்சுவலா நீங்க சார் கிட்ட கேட்டுக்கோங்க சார். இவர் பிரேம் சார் கிட்ட நீங்க கேளுங்க. ஓகே ஓகே. ஓகேங்க. ஓகே சார். மற்றவங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம், கிளாஸ்க்குள்ள போகலாம். யாருக்குமே எந்த டவுட்ஸுமே இல்லையா? ஆக்சுவலா நீங்க ரொம்ப ஃப்ராங்கா நீங்க கேட்கலாம், எந்த டவுட்ஸ்னாலும் நீங்க கேட்கலாம். ஓகே. ஸோ நான் ரொம்ப சீனியரா சொன்னேன் இல்லையா, மேபி இங்க இருக்கவங்க எல்லாம் என்னோட ஏஜ் குரூப்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஜஸ்ட் திங்க் லைக் யுவர் ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்டா நினைச்சு நீங்க கேளுங்க, ஐ வில் ஆன்சர். ஓகே. குட் ஈவினிங் சார், நான் பவித்ரா. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சார் ப்ரிலிம்ஸையும் தென் மெயின்ஸையும் சைமல்டேனியஸா எப்படி சார் கொண்டு போகலாம்? சைமல்டேனியஸ் ப்ரிப்பரேஷனுங்கிறது வேற, ரெண்டுமே ஒன்று தான். என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுங்கிறது வேறலாம் இல்லைல்ல. நீங்க சயின்ஸ் படிக்கிறீங்களா, சயின்ஸ் படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் மெயின்ஸ்ல அதே டாபிக் வருது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் எழுதி பார்த்து படிக்கணும். இன்னும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இல்லை படிக்காம ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். இப்போ பாலிட்டி படிக்கிறீங்களா, ஸோ பாலிட்டி நம்ம திரும்ப மெயின்ஸ்ல படிக்க போறோம். அப்போ இன்னும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான். இப்போ சில விஷயங்கள்லாம் நம்ம படிப்போம். ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப சில டாபிக்ஸ்ல கொஷின்ஸே வந்திருக்காது. பிசிக்ஸ்லாம் படிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே இந்த ஏரியால இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, அப்ப நம்ம மீதி என்ன பண்ணலாம், மீதி லைட்டா வாசிச்சு விட்டுட்டு போகலாம். இந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், லைட்டா வாசிச்சு விட்டுட்டு போனா போதும், மேனேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் மெயின்ஸ்ல அந்த கொஞ்சம் கூட ஒர்க் அவுட்டே ஆகாது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த டாபிக் மேல உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அட்லீஸ்ட் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா நீங்க என்னதான் மெமரைஸ் பண்ணிட்டு போனாலும் நத்திங் வில் ஒர்க் அவுட் இந்த எக்ஸாம். ஓகேவா? அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன சொல்லுவேன்னா, நீங்க இந்த டைம்ல ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் நீங்க சைமல்டேனியஸா நீங்க படிக்கிறீங்கனாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்றதுன்னா நிறைய விஷயங்களை, இப்போ ஒரு டாபிக் மெயின்ஸ்ல வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஒரு டாபிக் இருக்கு, இப்போ ஃபெர்டிலைசர்ஸ்ங்கிற கான்செப்ட் இருக்கு அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல மட்டும் வருது அப்படின்னா அதை நம்ம வேற மாதிரி படிச்சுட்டு போனோம். இதே மெயின்ஸ்ல வருதுன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் ரெஃபர் பண்ணி
மேபி நோட் மேக் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க எழுதி பார்க்கலாம். ஸோ இதுதான் சைமல்டேனியஸ் ப்ரிப்பரேஷன். இப்போ என்னன்னா நீங்க ரெண்டுத்தையும் தனியா பிரிச்சு பார்க்க வேணாம்னு சொல்றேன். ப்ரிலிம்ஸ் நீங்க படிக்கிற ஆர்டர்ல நீங்க படிச்சுட்டு போங்க. எந்தெந்த சிலபஸஸ் எல்லாம் ஓவர்லேப் ஆகுதோ அதுக்கு கூடுதலா கவனம் செலுத்துங்க. என்ன சில டாபிக்ஸ் எல்லாமே தனியா இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி சொல்றது, ஆக்சுவலா என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ஃப்ளோ போயிடுச்சு எனக்கு. என்ன எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சைமல்டேனியஸா சைமல்டேனியஸா கொண்டு போறது. எஸ் எஸ். அப்போ நீங்க ஈவன் சில டாபிக் மிஸ் அவுட் ஆகும். மெயின் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல இருக்காது, பட் மெயின்ஸ்ல இருக்கும். லைக் சோஷியல் இஷ்யூஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சோஷியல் இஷ்யூஸ் எனி ஒன் கேன் டேக்கிள். சரிங்களா? எனி ஒன் கேன் டேக்கிள் ஜஸ்ட் ஒரு 20 to 25 days அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு மேல நோட் மேக்கிங்கா இருக்கட்டும், எவ்ரி திங் கேன் பி டன் இன் 20 to 25 days தான். சரியா? சப்ஜெக்ட் வைஸ் சொல்றேன். சோஷியல் இஷ்யூஸ் மட்டும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல இருக்காது, பட் மெயின்ஸ்ல இருக்கும். பட் ஸ்டில் நம்ம சொல்றோம், நம்ம இங்க சோஷியல் இஷ்யூஸ் நீங்க படிக்கிற எல்லா ஸ்கீம்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ்லயோ இல்ல பாலிட்டிலயோ எங்கேயாச்சும் அங்க நம்ம ஓவர்லேப் ஆகிதான் இருக்கும். எந்த ஒரு ஸ்கீம்ஸும் ரொம்ப புதுசாலாம் நீங்க கேள்விப்பட மாட்டீங்க. சரியா? இப்போ என்னன்னா ப்ரிலிம்ஸ் நீங்க படிக்கிற வட்டத்துல நீங்க வரும்பொழுது ஒவ்வொரு டாபிக்ஸா கவர் பண்ணிட்டே வாங்க. அடுத்து ஒன்ஸ் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இப்போ சோஷியல் இஷ்யூஸ் மாதிரியான ஹேண்டில் பண்ற முடியிற சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியாது. சில சப்ஜெக்ட்ஸ் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிச்சு பார்க்குறப்பே தெரியும் இட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஆர் அன்கம்ஃபர்டபுள். ரைட்டா? நீங்களே சொல்லுங்க, சோஷியல் இஷ்யூஸ் நீங்க சிலபஸ் பார்க்குறப்ப கம்ஃபர்டபுளா இருக்குமா அன்கம்ஃபர்டபுளா இருக்குமா? டாபிக்ஸ் நீங்க பாக்குறீங்கல்ல, நீங்க ஆக்சுவலா எதாவது பேசினாதானே சொல்ல முடியும். எதுவுமே அமைதியா ரொம்ப அமைதியா இருக்கீங்க. இட்ஸ் நாட் அ குட் திங். சும்மா ஜஸ்ட் இன்டராக்ட் பண்ணுங்க அவ்வளவுதானே. ஜென்ரலான டாபிக்ஸ் போது அப்ரோச் பண்ண முடியுங்க. பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான கான்செப்ட்ஸ், ஆம்பட்ஸ்மேன் அந்த மாதிரி இதுனா வந்துட்டு கொஞ்சம் ட்ரையா போற மாதிரி கொஞ்சம் கிளாரிட்டி குறையும். ஓகே குட். கரெக்ட் தானே இவர் சொன்னா கரெக்டா இல்லையா? ரைட். ஸோ ஓகே, எத்தனை பேர் ஹோப் இருக்கு? சிலபஸ் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ ஐ கேன் மேனேஜ் அப்படிங்கிற மாதிரி யாரு அவங்க மட்டும் ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணுங்க பார்ப்போம். அதாவது பண்ணுங்க, பேசுறதுனா கஷ்டம். ஹேண்ட்ஸ் ரேஸ் பண்ணுங்க பார்ப்போம். அதுவும் கஷ்டம் தானா? சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஹோப் இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஸோ இட்ஸ் அ டூவபிள் திங். ஓகேவா? நான் ஆக்சுவலாக படிக்க ஆரம்பிச்சப்போ நான் ஃபர்ஸ்ட் படித்த சப்ஜெக்ட் மெயின்ஸுக்குன்னு சொல்லி, ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப சில விஷயங்கள் சப்ஜெக்ட்ஸ் நான் படித்தேன். பட் நான் படிக்கும்போது ப்ரிலிம்ஸ் முடிச்ச பிறகு, ஓகேவா, ப்ரிலிம்ஸ் முடிச்ச பிறகு ஒரு சப்ஜெக்ட் மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஐடியா வந்தப்போ தட் இஸ் டியூரிங் கோவிட் டைம். சரியா? அப்போ நான் எடுத்த சப்ஜெக்ட் சோஷியல் இஷ்யூஸ். நோட் மேக் பண்ணி படித்தேன். ஸோ இட் வாஸ் மெனி மேனேஜபிள். சரியா? அந்த டைமில் எனக்கு எந்த ஒரு இன்ஸ்டியூட்ஸ்மே ப்ரிலிம்ஸ்க்கு ஐ டிடன்ட் ஜாயின் எனி இன்ஸ்டியூட்ஸ். ஓகே, ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக என்னோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன். டெஸ்ட் கூட நீங்கள் போட்டதில்லை ப்ரிலிம்ஸ்க்கு. சரியா? மெயின்ஸ்க்கு மட்டும் டெஸ்ட் சில இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் ப்ரிலிம்ஸ்க்கும் டெஸ்ட்டோ கிளாஸஸோ இங்கே அட்டன் பண்ணது கிடையாது. ஸோ அந்த டைமில் ஓரளவுக்கு அப்போ ப்ரிலிம்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணாதனால எந்த ஒரு ஃபேக்கல்ட்டியோ இன்ஸ்டியூட சப்போர்ட் டைம் கிடையாது. நானே சும்மா சிலபஸ் எடுத்து நானே கூகுள் பார்த்து யூடியூப் பார்த்து அந்த மாதிரி தான் நான் நோட் மேக் பண்ணினேன் அந்த டைமில். ஸோ இட் ஒர்க் அவுட் மீ. நான் ஒரு இடத்துல ஒரு பாப்புலர் இன்ஸ்டியூட் டெஸ்ட் சேரும்பொழுது நான் அதே சோஷியல் இஷ்யூ டெஸ்ட்ல ஒரு 700-800 பேர் டெஸ்ட் கேம் இன் டாப் 5. சரியா? ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த ஏர்லியா நீங்க போடுற எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறது அது வந்து எப்படி சொல்றது, நீங்களா ஒர்க் பண்ணாலுமே சரி. சரியா? அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன ஆகும், அவுட்புட் ரேஷியோ நல்லா இருக்கும், நல்ல அவுட்புட் கிடைக்கும். நீங்க கொடுக்குற இன்புட்டுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் சோஷியல் இஷ்யூஸ் தான். சரியா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரிலிம் சிலபஸ் கூட சேர்த்து நீங்க சோஷியல் இஷ்யூஸ் இட் இஸ் மேனேஜபிள். இப்போ ஆல்ரெடி நீங்க மெயின்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. சரியா? படிச்சிருப்பீங்க, யூ மைட் ஹேவ் சம் ஐடியா. ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போறீங்க அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ் வெரி இன்ட்ரெஸ்ட். சரியா? ஓகே, வேற அவ்வளோதானா? ஓகே ஃபைன். ஸோ கிளாஸ்க்குள்ள போவோமா? ஓகே, உங்களுக்கு இன்னைக்கு சோஷியல் இஷ்யூஸ் கிளாஸ். ஓகே, ஸோ சார் சொல்லுங்க சார். சார் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணலாம் சார்? இல்லை அது பேசுவோமே. ஓகே, செப்பரேட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் தனியாக இருக்கு, அன்னைக்கு பேசுவோம். ஓகேவா? ஓகே, ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா உங்களுக்கு? ஸ்க்ரீன் விசிபிள் தான் எல்லாருக்கும்? விசிபிள் சார். ஓகே, எஸ் சார். ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து என்னோட ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஃபுல்லாவே எல்லா டாபிக்ஸ் மைக்ரோ டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். அண்ட் யூ ஹாவ் டு மேக் த நோட்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஷோ டு மீ இந்த கிளாஸ் நோட்ஸ். சரியா?
ஃபார்மலான கிளாஸஸ்ல உங்களுக்கு அதில் புரிய வைக்கிறதுக்கு யுவர் நாட் த கிட்ஸ். ஓகேவா? கண்டிப்பா அதில் வந்து இது இதுதான் இது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இது எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள் டாபிக். ஈவன் சுபா சார் எக்ஸ்பிளைன் இட் வெரி வெல். சரியா? ரொம்ப நல்லாவே உங்களோட சொல்லியிருந்தாரு. ஐ வாஸ் ஆல்சோ இந்த கிளாஸ். சரியா? ஸோ பார்த்த வரைக்கும் எனக்குமே ஓகே. நான் இதில் நம்ம எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இந்த டாபிக் நீங்கள் என்னென்ன தேவை, சரியா, என்னென்ன உங்கள் நோட்ஸில் கண்டிப்பாக இருக்கணும், அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், தட் த திங் அவன் இன்னைக்கு பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகேவா? ஸோ நோட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா கையில்? தயவு செஞ்சு மைக் ஆன் பண்ணி வைங்க. அப்படி இல்லைன்னா நல்லா கிளாஸஸ் நல்லா போகாது. சரியா? அப்போ பேசிக்கிட்டே எழுதிக்கிட்டே இருங்க. ஒரு பக்கம் ஃபோன் ஆன் பண்ணி முன்னாடி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பக்கம் நோட்ஸ் எழுதுங்க, இன்னொரு பக்கம் நோட்ஸ் போய் நீங்கள் ஸ்லைடு இருக்கிறது உங்களுக்கு சார் தந்துருவாருன்னு நினைக்கிறேன். சரியா? நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு செவி வழியாக நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நோட்டில் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. சரியா? ஓகே தானே? இதான் நம்மளோட கிளாஸ், இப்படி தான் போகும். ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். சார் நீங்க தமிழா இங்கிலீஷ் எழுதுனீங்க சார்? புரியல. நீங்க மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து தமிழா இங்கிலீஷ் எழுதுனீங்களா மெயின்ஸ்ல? இங்கிலீஷ் தான் மெயின்ஸ். ரெண்டு மெயின்ஸுமே குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே இங்கிலீஷ் தான். ஓகே ஓகே சரி, ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு 3 டெஃபினேஷன்ஸ் நீங்க எடுக்கணும். சரியா? ஒரு 3 டெஃபினேஷன்ஸ் எடுக்கணும். நோட் பண்ணிக்கிட்டே வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனை பார்க்காதீங்க. ஸ்க்ரீன்ல ஜஸ்ட் ஒரு அவுட்லைன், எனக்கான அவுட்லைன், அது உங்களுக்கான அவுட்லைன் கிடையாது. அதாவது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? 3 டெஃபினேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பாப்புலேஷன்? ஓகே, மக்கள் தொகைனா என்ன? வாட் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்? மக்கள் தொகை வெடிப்புனா என்ன? What is population? What is population explosion? And the third one is what is demographic dividend? Demographic dividend ஸ்பெல் சில பேர் புதுசாக இருக்கும். மக்கள் தொகை பகுப்புன்னு சொல்லுவோம் தமிழ்ல. சரிங்களா? மக்கள் தொகை பகுப்பு. டீமோ டைப் பண்ணி போடுறேன், ஸ்பெல் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. demographic dividend. ஓகே, ஸோ இந்த 3க்கான டெஃபினேஷன்ஸ் எடுக்கணும். ஸோ வாட் இஸ் பாப்புலேஷன், வாட் இஸ் ஓவர் பாப்புலேஷன் ஆர் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், தேர்ட் ஒன் இஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஸோ பாப்புலேஷனுக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே கிடையாது, ஒரு சோஷியாலஜிக்கல் டெஃபினேஷன்ஸ். நீங்கள் எடுக்கிற எல்லாமே ஜஸ்ட் இங்கே எழுதிக்கோங்க, அந்த வேர்டு எழுதுங்க. சோஷியாலஜிக்கல் டெஃபினேஷன்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். வி ஆர் நாட் ரைட்டிங் த எக்கனாமிக்ஸ். ரைட்டா? இதே பாப்புலேஷன் கான்செப்ட் உங்க சிலபஸ்ல எங்க இருக்கும்? ப்ரிலிம்ஸ்ல பாப்புலேஷன்ங்கிற வேர்டு எங்க இருக்கும்? சிலபஸ்ல, ப்ரிலிம் சிலபஸ்ல பாப்புலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற அந்த வேர்டு எல்லாம் எங்க இருக்கும்? எக்கனாமிக்ஸ் சார். எக்கனாமிக்ஸ். வெரி குட். ப்ரிலிம்ஸ்ல கேட்கிறேன். ப்ரிலிம்ஸ்ல வந்து நிறைய பேர் கவனிக்கவே மாட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம் சிலபஸ் தான். நீங்க நிறைய பேர் நடிச்சுட்டு படிப்பீங்க, அதெல்லாம் சோஷியல் இஷ்யூஸ்லாம் ப்ரிலிம்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இருக்காதுன்ட்டு. ஸோ த சேம் டாபிக் இதே, இந்த பாப்புலேஷன்ங்கிற வேர்டா இருக்கட்டும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டா இருக்கட்டும், பாவர்ட்டியா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்ல எக்கனாமிக்ஸ்ல சிலபஸ்ல இருக்க தான் செய்யுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிற எல்லா டெஃபினேஷன்ஸுமே சோஷியாலஜிக்கல் டெஃபினேஷன்ஸ். அப்படின்னு என்னன்னா சமூகவியல் ரீதியான டெஃபினேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். சரியா? இந்த வேர்டை நீங்க எழுதிக்கோங்களேன். சோஷியாலஜிக்கல் டெஃபினேஷன் ஆஃப் பாப்புலேஷன் நீங்க போட்டு பாருங்க, அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வரும். சரிங்களா? ஜஸ்ட் பாப்புலேஷனோட டெஃபினேஷன் போடுங்க, அதுக்கு ஒரு வித்தியாசம் வரும். நம்ம திருத்துறவங்க எல்லாருமே சோஷியல் இஷ்யூஸ் யார் திருத்துவாங்க? பேப்பர் திருத்துறவங்க. எக்கனாமிக்ஸ் வாத்தியார் திருத்துவாரானா? எக்கனாமிக்ஸ் வாத்தியார் திருத்த மாட்டார். யார் திருத்துவாரா? சோஷியாலஜிக்கல் ப்ரொஃபஸர் தான். சரியா? சோஷியாலஜி கோர்ஸ் தெரியுதுல, பிஏ சோஷியாலஜி எல்லாம் இருக்குல்ல காலேஜ்ல, அந்த ப்ரொஃபஸர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளோட சோஷியாலஜி ஆன்சர்ஸை திருத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு இது ஒரு 30 வருஷம் 35 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. பாப்புலேஷன் டெஃபினேஷன்லாம் உங்களுக்கு என்னது, ஜஸ்ட் லைக் தட். சரியா? அவங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிரு இது உள்ள கண்டென்ட் இருக்கா இல்லையாங்கிறது. அப்போ நீங்க போய் என்ன பண்ணக்கூடாது, எக்கனாமிக்கலான டெஃபினேஷன்ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ள தோன்றதோ கவிதைகளையோ எல்லாம் என்ன பண்ண முடியாது, டெஃபினேஷன்ஸ் நீங்க கொடுக்கக்கூடாது. சரியா? டெஃபினேஷன் ஷுட் பி டெஃபினேஷன். சரியா? ஒரு ப்ராப்பரான, ஒரு ஆத்தென்டிகேட்டடான டெஃபினேஷன் நீங்க கொடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ இன்ட்ரோ பார்ட். அப்போ வாட் இஸ் பாப்புலேஷன்ங்கிறதுக்கான டெஃபினேஷனை வி ஹாவ் டு டேக். ஓகே, ஓவர் நைட் யூ ஹாவ் டு டூ டுநைட். சரியா? அடுத்து வாட் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ நீங்க உங்க கொடுக்குற ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் யூ ஹாவ் டு டூ சம்திங். ஓகே, அது தேர்ட் வாட் இஸ் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். மக்கள் தொகை பகுப்புனா என்ன? ஓவரால் பாப்புலேஷன்ல வந்துட்டு ஒர்க்கிங் பீப்புள் வந்து எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு.
ஜஸ்ட் சிம்பிள். ஓகேவா? கரெக்ட் தான், கிட்டத்தட்ட கரெக்டாக தான் சொன்னாங்க. ஸோ த ரேஷியோ ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் டு த நான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன், ஒரு சமுதாயத்துல ஒரு மொத்த ஒரு நாடா இருக்கட்டும், அதாவது சொசைட்டியா இருக்கட்டும், ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இவ்வளவு பேர் இருக்காங்க, நான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இவ்வளவு பேர் இருக்காங்க. தட்ஸ் அ ரேஷியோ. அப்ப இந்தியா இப்போ ஒரு நாடு வந்து டிமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மக்கள் தொகை பகுப்பு காலகட்டம் அதுல இருக்குன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். இந்தியால அந்த ஃபேஸ் போய்கிட்டு இருக்கா? இந்தியாவுக்குள்ள டிமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ் போய்கிட்டு இருக்கா? எதுவுமே சொல்ல மாட்டீங்க. போயிட்டு இருக்குங்க. போயிட்டு இருக்குங்களா? இல்ல அவரு சார், அவர் ஒருத்தர் தாண்டி யாருமே பேசவே மாட்டீங்களே, போலன் தாண்டி. எப்பயில இருந்து போயிட்டு இருக்கு டிமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ் நம்ம இந்தியால? உங்களோட நீங்க எக்கனாமிக்ஸ்ல வந்து ஐ திங்க் ஒரு ஸ்கூல் புக்ல நீங்க படிக்கும்போது வேர்ட் படிச்சிருப்பீங்க, பீரியட் ஆஃப் டிமோகிராபிக் டிரான்சிஷன், இந்த வருஷத்துல இந்த வருஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்திருப்பீங்க. எந்த வருஷம்? ஸோ 2011 இருந்து இந்தியா இஸ் கோயிங் த்ரூ த டிமோகிராபிக் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப என்னன்னா நிறைய ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்காங்க. அப்போ ஒரு நாட்டுல அதிகமான அப்ப ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனா எதுல இருந்து எந்த வயசு வரைக்கும்? எனி அசம்ஷன்ஸ்? சும்மா கெஸ் பண்ணுங்களேன். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் டைப்பாவது பண்ணுங்க, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, சரியா? அப்படியே இருக்காதீங்க. எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ் உட்பட்டவங்களாக இருக்கலாம் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனுங்கிறது? சார் ஒரு 20 to 60 சார். 20 to 60 கிட்டத்தட்ட குட். ஓகே, ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், நான் பார்ப்போம் யார் கரெக்டா போடுறீங்கன்னு. 15 to 60, ஸோ நியர்லி கரெக்ட். ஓகே, 18 to 60 நர்மதா, எஸ்என் கிட்டத்தட்ட வந்துட்டாரு. ஆக்சுவலா ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் இஸ் 15 to 64, சரிங்களா? 15 to 64 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? 15 வயசுல இருந்து 64 வயசுங்கிறது தான் ஒரு சமுதாயத்துல ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் நம்ம எடுத்துப்போம், சரியா? அப்ப அந்த வயதுக்கு உட்பட்டவங்க அதிகமா இருக்கிறது நான் ஒரு நாட்டுக்கு நல்லதா கெட்டதா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். என்ன இதுல நல்லதுன்னு சொல்றீங்க? ஒண்ணு சிம்பிள் கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் கேட்கறேன், இந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நாடுகள்ல இந்தியாவை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துறாங்க இல்லையா? மோடி எங்க போனாலும், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி எங்க போனாலும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப மரியாதையா நடத்துனாங்க. ஒரு காலத்துல நம்மள இந்தியாவை ஒரு பொருட்டாவே மதிக்காத நாடுகளா இந்தியாவை நீங்க மதிக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? என்ன ரீசன்? வாட்ஸ் த ரீசன்? மோடி பிடிச்சு போயா இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா? எக்கனாமிக்ஸ் growth சார். இந்தியா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மார்க்கெட், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரிங்களா? இப்ப நிறைய பேர் நம்ம ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 20ல இருந்து 40-50 வயசுக்கு உட்பட்டவங்க இந்த நாட்டுல அதிகமா இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த வயசுல நம்ம அதிகமான பொருட்களை வாங்குற வயசு தானே, ரைட்? அதிகமா நம்ம சம்பாதிக்கிறோம். ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்குன்னா அங்க சேலரி, அப்போ சம்பாத்தியம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சம்பாத்தியம் அதிகமா இருக்குன்னா செலவுகள் அதிகமா இருக்கும், ரைட்டா? ஒரு ஃபேமிலி சிம்பிளா எடுத்துக்கலாமே. ஒரு வீட்டுல ஒரு 10 பேர் இருக்கீங்க, ஒரு ஃபேமிலியில 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு 6 பேர் வந்து ஒரு 30 வயசு, 20 to 30 வயசுல இருக்காங்க. ஒரு 4 பேர், சரிங்களா? 4 பேர் என்னன்னா எபோவ் 60 ஏஜ் இருக்காங்க. இதுல யாரு அதிகமா செலவு பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? அவங்க செலவு பண்ற அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? இந்த 20 to 30 எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் சார். ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா எந்த இதுல அதிகமா செலவு பண்ணுவோம்? லைக் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கா? காஸ்மெட்டிக்ஸா இருக்கட்டும், லக்ஸரிஸா இருக்கட்டும், ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல செலவு பண்றது அதிகமா இருக்கட்டும். லைக் எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸா இருக்கட்டும், மொபைல் போன்ஸ், ஐபோன்ஸ் எல்லாம் தாத்தாக்களா வீடுன்னு கேட்க போறாங்க. ஹெட்செட்ஸா இருக்கும், ஹெட்செட்டு வருஷத்துக்கு ஒரு ஹெட்செட்டு, ஷூஸ், ட்ரெஸ்ஸிங்ஸா இருக்கட்டும், எவ்ரி திங், சரிங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வாங்குற ஏஜ் இவங்க தான், சரியா? அதே மாதிரி 60+ அப்படிங்கிற எக்ஸ்பெண்டிச்சர் எந்த ஃபீல்டு அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்? இதுதாங்க மெயின்ஸ். ஆக்சுவலா சிம்பிள். ஒரே நிமிஷம் உனக்கு சொல்லிடுறேன் இப்பயே. இப்ப நீங்க பேசுறீங்க தெரியுமா, இதுதான் மெயின்ஸ். இந்த அளவுக்கு யோசிக்க தெரியணும். யூ ஷுட் லேர்ன் டு கனெக்ட் த டாட்ஸ், சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் கனெக்ட் பண்ண தெரியணும். நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு நோட்ஸ் அப்படியே வாசிச்சுட்டு போயிட்டு நான் அப்படியே எழுதினேன் அப்படியே ஸ்கோர் வாங்கினேங்க, அதெல்லாம் இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு சுத்தமா செட் ஆகாது, சரியா? நடக்கவே நடக்காது, சரியா? ஸோ அதனால ப்ளீஸ் பி இன்டராக்டிவ். உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ், ஏன்னா நீங்க சொல்றப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர அந்த பாயிண்ட் டக்குனு மனசுல தோணும். அது வந்து கரெக்டா இல்ல தப்பாங்கிறதா நீங்க யோசிக்க வேணாம், ஜஸ்ட் சொல்லுங்க, சரியா? அப்பதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 classes யூ கேன் பிக்அப்.
ஜஸ்ட் லைக் தட் நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா யூ கேன் நாட் டூ எனி திங். நான் சிம்பிளா உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நான் ரொம்ப இது பண்ணியே கொண்டு போகலாம், கம்ஃபர்ட் கொடுத்தே கொண்டு போகலாம். பட் தட் இஸ் நோ யூஸ். சரிங்களா? நீங்க ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்றோம்னா ரீஸ்டார்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண விஷயத்த ஒழுங்கா போகாத விஷயத்த திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போறோம்னா அர்த்தம். திரும்ப நம்ம இதே நம்ம ஃப்ரம் ஸ்கிராச் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றப்போ யூ ஹேவ் டு பி எனர்ஜெட்டிக். ஸோ அதான் உங்கள்ட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. சரியா? ஸோ பி எனர்ஜெட்டிக். சொல்லுங்க, ஒரு எபோ 60 இருக்கவங்க எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எங்க அதிகமா இருக்கும், எந்த ஃபீல்டுல அதிகமா இருக்கும்? மெடிக்கல் ஃபீல்ட். ஹாஸ்பிட்டல் அதிகமா இருக்கும். குட். ஸோ உங்களுக்கே தெரியுது. அப்ப 2 விதமான இந்தியால வந்து ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா வருதா, இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா யூத் சென்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா வருதான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்போ இதுதான் இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன் அண்ட் ஃபர்மோஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த காரணத்தினாலதான் கொஸ்டின்ஸ் வந்து அந்த டாபிக்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்தியால அட் பிரசன்ட் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிட்டோம். அண்ட் ஈவன் என்னென்ன ஏஜ் குரூப் அப்படிங்கிற நம்ம சொன்னோம். அண்ட் அனதர் திங், இந்தியாவில இப்போ ஒரு ஆவரேஜா ஒரு ஏஜ், ஒரு சராசரி வயதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஒரு இந்தியாவில இத்தனை கோடி மக்கள் 141 crores இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு சராசரியா நபரோட வயசு என்ன? வாட் இஸ் த மீடியன் ஏஜ்? 3250. 3250. ஓகே ஓகே. எனிவன் கிட்டத்தட்ட கரெக்ட். பட் எக்ஸாக்டா ஒரு நம்பர் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஜஸ்ட் ட்ரை, ஜஸ்ட் மேக் இட் ட்ரை. 45 அரௌண்ட் 38. சரிங்களா? ஸோ இந்த மீடியன் ஏஜ் அட் பிரசன்ட்ல பார்த்தீங்கன்னா 38 தான் இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையோட சராசரியா ஒருத்தவங்களுடைய வயசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 38. அப்ப 38ங்கிறது ரொம்பவே கம்மின்னு சொல்றோம். சரியா? இப்போ ஜப்பான்ல யூஸ்வலா நான் முதல்வன் ஸ்கீம் இருக்கு இல்லையா? அந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஜஸ்ட் அந்த வெப்சைட் நீங்க ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜப்பான்ல வந்து ஃப்ரீயா இப்போ வந்து நாங்க கொண்டுட்டு போறோம். நீங்க ஜப்பானீஸ்க்கு கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, நான் முதல்வன் ஸ்கீம்ல 3 months உங்களுக்கு தமிழ்ல என்ன பண்றாங்க, ஜப்பானீஸ் மொழி சொல்லி கொடுக்குறாங்க. ரைட்டா? ஜப்பானீஸ் மொழி சொல்லி கொடுத்து ஜப்பானுக்கு கொண்டு போயிட்டு நீங்க என்ன டிகிரிங்கிறாங்க, எங்களுக்கு ஆளே இல்ல, ஓகேவா, நீங்க எந்த கிராஜுவேட்ஸ்னாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு உங்களுக்கு மினிமம் 20 lakhs நாங்க என்ன பண்றோம், சேலரி தரோம், நீங்க ஜப்பான் வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. வாட் இஸ் த ரீசன்? இதுக்கும் டெமோகிராஃபிக் டிவிடெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன ரீசன், என்ன சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜப்பான்ல வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் கம்மியாயிருச்சு, அங்க வந்து ஓல்டேஜ் அதிகமாயிட்டாங்க. எஸ், அங்க 1 child பாலிசி 2 child பாலிசிஸ்லாம் ஃபாலோ பண்ணதுனால, சரிங்களா, அந்த காலத்துல அதிகமா இந்த சோசியல் ரீசன்ஸ், நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஜாதி ரீதியான சமூக ரீதியான கட்டமைப்புகள்லாம் அங்க கிடையாது. சரிங்களா? அப்போ தே ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அப்படி இருக்கிறப்போ அவங்களோட ஃபேமிலி சைஸ் வந்து லிமிட்டடா இருந்தது. அப்போ யங்கேஜ் பாப்புலேஷன் இருக்கப்ப நாட்டை முன்னேற்றி கொண்டு போயிட்டாங்க. அதை சஸ்டெயின் பண்றதுக்கான பாப்புலேஷன் இப்போ அவங்க கையில இல்லை. சரியா? வேலை செய்ய ஆட்கள் இல்லை. நம்ம நாட்டுல அதிகமா ஆட்கள் இருக்கும், வேலை இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? பட் இட் இஸ் ஆப்போசிட். அங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆப்போசிட் கண்டிஷன். அப்ப இங்க இருந்து ஸ்கில்டு லேபர்ஸ் நம்ம கொண்டு போறாங்க. அப்ப தட் இஸ் அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆவரேஜா அந்த மீடியேஜ் கம்மியா இருக்கப்போ நாடுக்கு இருக்குன்னா அதிகமான ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? இதே ஒரு மீடியன் ஏஜ் ஜப்பான் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 48 சம்திங், 47 or 48 சம்திங். அங்க ஜப்பான்ல 48 நம்ம அப்பா அம்மா வயசு தானே. நிறைய பேரோட அப்பா ஏஜ் பாத்தீங்கன்னா 45+ இருக்கும். அப்போ நம்மளோட அப்பா அம்மா ஏஜ்ல இருக்கவங்க தான் உங்களுக்கான ஆவரேஜ் ஏஜா இருக்கும். நம்ம அப்பா அம்மா கிட்ட போய் நீங்க டக்குனு ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யுங்க அப்படிங்கிறதோ, மற்ற ஒரு ஸ்கில்டா ஒரு ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதோ ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள் இல்லையா? ஸோ தட் இஸ் த திங். அதனாலதான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மள நோக்கி வருது. பிகாஸ் நம்ம கிட்ட நிறைய லேபர்ஸ் இருக்காங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டாலும் எந்த போட்டு சொல்லுவாங்களே பொன் விளையும் பூமிங்கிற மாதிரி இந்தியால ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம். எப்போ வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறீங்க டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஃபேஸ்ல? அரௌண்ட் 2040 வரைக்கும் இருக்கும். சரி, அரௌண்ட் 2037 சில பேர் சொல்றாங்க. அரௌண்ட் 2040 வரைக்கும் அந்த ஃபேஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. ஆஃப்டர் 2040 வாட் இஸ் த ஸ்கோப் ஃபார் இந்தியா? டெமோகிராஃபிக் ஃபேஸ் முடியுது, டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அந்த மக்கள் தொகை பகுப்பு அந்த காலகட்டம் முடியிற காலகட்டத்தில் இந்தியாவுக்கு என்ன ஸ்கோப் இருக்கும், எப்படி இருப்போம், நாம எல்லாம் தாத்தாவா இருப்போம். ஓகே, ஸோ வாட் இஸ் த சேலஞ்சஸ் ஃபார் இந்தியா? அப்போ வந்து யூத் பொட்டன்ஷியல் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. இங்கே ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். ஓகே, வேற வேற அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் ஜெனரேஷனை கரெக்டா கொண்டு வர மாதிரி ஸ்கீம்ஸ் ஏதாவது ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் ஏற்படும் இல்லையா? கவர்மெண்ட்டுக்கான ரெவென்யூ கம்மியாகுமா ஃபர்ஸ்ட்? கரெக்டா இல்லையா? ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த குரூப்ல 28 பேர் இருக்கீங்க. 28 பேரும் நீங்க எல்லாருமே ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் தான். மாசம் ஒரு குறைஞ்சது 50,000 சம்பாத்தியம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 50,000 நேஷனல் இன்கம்ல கணக்கு எடுத்துக்கிறோமா? எஸ் சார், நோ, கரெக்ட் தான்.
உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிட்டையர்ட் ஏஜ்ல அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எதுவுமே மீன்ஸ் அவங்களுக்கான வருமானம் எதுவுமே இருக்காது, பட் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கும். கரெக்டா? அவங்களுக்குன்னு வேலை செய்ய மாட்டாங்க, பட் அவங்களுக்கான மருந்து செலவுகளை செலவு பண்ண வேண்டியிருக்கும். அப்ப என்னன்னா, அவங்கள ஒரு கண்ட்ரி, ஒரு இந்தியா மாதிரியான நாட்டை பொறுத்த வரைக்கும் எபோவ் 65 அப்படிங்கிறது என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம்னா, இந்த கீ டேர்ம் சரியா, அன்ப்ரொடக்டிவ் கன்சியூமர்ஸ் சொல்லுவோம். அன்ப்ரொடக்டிவ் கன்சியூமர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதாயம் இல்லாத நுகர்வோர். நாட்டிற்கு ஆதாயம் இல்லாத நுகர்வோர் அப்படின்னா என்னன்னா, அவங்களால நாட்டோட வளர்ச்சிக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனுமே இருக்க போறது கிடையாது. ரைட்டா? இப்ப ஏன் இந்த 15 to 64 சொன்னோம் இல்லையா, 15 கீழே யோசிச்சு பாருங்க. 12 வயசு குழந்தை நாட்டோட பொருளாதாரத்துல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணும்? எதுவும் பண்ண முடியாது. 65 ஒரு 75 வயசு தாத்தா என்ன பண்ண முடியும்? அவர் ஏதோ ஒரு கம்பெனியோட சிஓஓ டிஓ இல்லாத வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியாது, எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அப்ப அவருக்கு ஹெல்த் ரீசன்ஸ் இருக்கலாம். மேபி அவரு ஒரு சில ஒரு எப்படி சொல்றது, இறப்பு நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க ஒரு காலகட்டங்கள் இது. அப்போ அவங்க கிட்ட இருந்து ஒரு கண்ட்ரிக்கு ப்ரொடக்டிவா எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ இந்த ஒரு ஆங்கிள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இப்ப சிம்பிள் தான் சரிங்களா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். பாப்புலேஷன்ல டிஎன்பிசி ஒரு கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் கண் பார்வை எங்க விழுன்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக் மேலதான் விழும். அப்ப இது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க ஏற்படுத்தணும் சரியா. அப்ப டெமோகிராஃப் டிவிடெண்ட்னா என்ன, இந்தியால என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈவன் இப்ப தமிழ்நாட்டை எவ்வளவு ஓட்டர்ஸ் சொன்னோம், தமிழ்நாட்டுல ஓட்டர்ஸோட டோட்டல் கவுண்ட் ரீசெண்டா ஐ திங்க் 1 month முன்னாடி நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஏதாவது நான் பாத்துருக்கீங்களா? எந்த எந்த எவ்வளவு அரௌண்ட் இருக்காங்க, ஓட்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்க தமிழ்நாட்டுல? 6 பாயிண்ட் ஒரு அசம்ஷன், நானே 6 பாயிண்ட் சொல்லிட்டேன். இப்போ கூட அசம்ஷன் பண்ணக்கூடாதா? 6.18 crores சரிங்களா. 6,18,00,000 பேர் இருக்காங்க. அதுல எந்த ஏஜ் குரூப் அதிகமா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 10th என்ன எடுத்துக்கோங்களேன், 19 to 18 to 19, 19 to 29, 29 to 39, 39 to 49, 49 to 59, இதுல எந்த ஏஜ் குரூப் அதிகமா இருப்பாங்க இந்தியால, தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல கேட்கிறேன்னா 25. டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதா டைப் பண்ணுங்க. ஏதாவது நீங்க ஃபேக்சுவலா கேட்டனா டைப் பண்ணுங்க, கான்செப்சுவலா கேட்டனா வாய் திறந்து பேசுங்க. 30 to 40 மீன்ஸ் 29 to 39. ஓகே, வேற சிவா 30 to 40 சொல்றாரு. கலைவாணி மேம் 20 to 30 சொல்றீங்க. ஓகே, எனிஒன்? அசம்ஷன்ஸ் தானே, சும்மா ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் இஸ் யாருமே சொல்லல ரைட்டா. அப்போ நர்மதா சொன்னாதான் கரெக்ட். 39 to 49 தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்கும். ரைட், கரெக்ட், வெரி குட். ஸோ 39-49 வயசுக்கு உட்பட்டவங்க தமிழ்நாட்டில் அதிகமா இருக்காங்கன்னு சொல்றோம். ஆனா இந்தியாவில் நம்ம ஆவரேஜான மீடியன் ஏஜ் 38ன்னு சொல்றோம். என்னப்பா எங்கேயோ இடிக்குதா? கரெக்டா? அப்ப 38ன்னு சொன்னா நம்ம இங்கே தானே வந்திருக்கணும். 29 to 30 தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கணும். ஏன் தமிழ்நாட்டுல கூட வருது ஏஜ் குரூப், அந்த ஏஜ்ல அதிகமா இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு மீடியன் ஏஜ் செக் பண்ணா அதிகமா தானே இருக்கும். என்ன ரீசன்? பிகாஸ் சிம்பிளான டேர்ம், தமிழ்நாட்டுல டிஎஃப்ஆர்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? மொத்த கருவுறுதல் விகிதம். கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த டேர்ம்? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட். ரைட்டா? டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கம்மி. சரியா? அப்ப என்னன்னா, வாட் இஸ் டிஎஃப்ஆர்? டெஃபினிஷன் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா ரிவார்ட்ஸ் உண்டு. சரியா? நான் கிளாஸஸ் முடிக்கிறப்ப கடைசியா வாழ்நாளில் குழந்தை பெற்றெடுக்கும் அளவு சார் இந்த தமிழ்நாடு 1.7 இருக்கு சார். டெஃபினேஷன் கிளியரா வரணுமே. மெயின்ஸ்ல நம்மளுக்கு தேவை கிளாரிட்டி தானே. எல்லாருக்கும் அப்படின்னா என்னன்னு தெரியும், கிளியரா சொல்லணும். யுவர் ரைட், பட் ஆக்சுவலி கரெக்ட், கான்செப்சுவலி கரெக்ட், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை. சம் அதர் ஒன்? லிங்கேஸ்வரி மேம் ட்ரை பண்ணலாம்ல, தங்கப்பிரியா சும்மா ட்ரை பண்ணுங்க, ஜஸ்ட் மேக் எ ட்ரை. என்னவா இருக்கும் டெஃபினேஷன்? ஒண்ணும் கிடையாது. number of births a woman yield during puberty period. பியூபர்ட்டி பீரியட் ரீப்ரொடக்டிவ் ஏஜ். ஓகேங்களா? தன்னுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல, சரிங்களா, தன்னுடைய ரீப்ரொடக்டிவ் ஏஜ் இனப்பெருக்க காலத்தில், சரிங்களா, அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல சராசரியா எவ்வளவு குழந்தைகளை அவங்க பெற்றெடுக்கிறாங்க. சரி, நம்பர் ஆஃப் சில்ட்ரன் born to a woman during her reproductive age. reproductive ஏஜ்ங்கிறது 18 to 40 years, 18 வயசுல இருந்து, சரிங்களா, 18 வயசுல இருந்து 40 வயசு தான் அவங்க நம்ம கணக்குல எடுத்துக்கிறது. சரிங்களா? ஆனா 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள
எவ்வளவு குழந்தைகளை சராசரியா ஒரு பெண் பெற்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறது டிஎஃப்ஆர். இதுல இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சராசரியா இப்பதான் 2.1 இருந்து 2.0 நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாடு 1.7 தான் தொட்டுருக்கு. அப்ப என்னன்னா ஒண்ணு கிடையாது. இப்போ டிமோகிராபிக் டிவிடெண்ட் ஃபேஸ் முடியுது அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல தமிழ்நாட்டுல இப்ப என்ன போய்கிட்டு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து இந்தியாவுக்கு கம்பேரிசன் போகும். தமிழ்நாட்டுல என்னன்னா இப்ப குழந்தைங்களை ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா டிஎஃப்ஆர் 2.4 2.5 இருந்தது. அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசி கொண்டு வந்தோம். நம்ம எஃபெக்டிவா என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். தமிழ்நாடு எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஸ்டேட். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, சரியா? ஆனா அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இப்ப நம்ம அனுபவிக்க போறோம். டீலிமிட்டேஷன் ஒரு நியூஸ் பேப்பர் நீங்க படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் செப்பரேட் கான்செப்ட் தான். பேசிக்கிட்டே போகலாம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கான்செப்ட் தான். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணதுனால நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்திருப்பீங்க இல்லையா? நீங்க உங்க ஊர்ல இருக்க ஆரம்ப சுகாதார நிலையங்களை அந்த வேர்டு பார்த்திருப்பீங்க. 1 பெற்றால் ஒளிமையும், 2 பெற்றால் இன்ப மையம், 3 மட்டும் அல்லல் மையம்ங்கிற மாதிரி ஒரு கோட்ஸ் எழுதி இருந்திருப்பாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், இந்த மாதிரியான நிறைய கேம்பெயின்ஸ் எல்லாம் கொண்டு போனாங்க. யூஸ்வலா நீங்க அப்பா அம்மா படிக்காத ஒரு ஃபேமிலியா கூட இந்த பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 2 குழந்தைங்களை தாண்டி யார் வீட்லயுமே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல. அண்ட் இப்ப இருக்க ட்ரெண்ட்ல நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்ச பிறகு என்ன பண்றாங்க, சிங்கிள் சைல்டு தான் ஃபாலோ பண்றோம் தமிழ்நாட்டுல. பாக்குறீங்களா அந்த ட்ரெண்ட்? நீங்க சேஞ்ச் பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையா? நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. நிறைய காலகட்டங்கள்ல செலவுகள் எல்லாம் கன்சிடர் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு குழந்தை போதும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அப்ப என்னன்னா இப்போ 1.7 தான் அப்படிங்கிறது என்ன காட்டுது? அப்ப 3 பேர் நம்ம சாரி இப்போ ஒரு 3 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு, சரிங்களா? அப்போ அந்த ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். இப்ப நாடு வந்து 2ன்னு சொல்றப்ப ஒரு பாப்புலேஷன் தரத்தட்டிடும். ஒரு கட்டத்துல வந்து பிறக்கிற குழந்தைங்க அதிகமாக தான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். பட் நம்ம என்ன ஆகுது, பாப்புலேஷன் அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிடும். ஒரு கட்டத்துல பிறக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கை கம்மியாகிட்டே போறப்போ பாப்புலேஷன் ஸ்டாக்னேட் ஆயிடும். அப்போ ஓல்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாகிக்கிட்டே போகும். அப்ப அதனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் ரீசன் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், யூனியன் கவர்மெண்டா இருக்கட்டும், நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாலிசி பஜார், பாலிசிஸா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியா இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியா இருக்கட்டும், அதுல பென்ஷன் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், முன்ன எப்பயுமே அவங்க கொண்டு போகாத அளவுக்கு இப்ப அதிகமா கொண்டு போறாங்க. கரெக்டா நோட் பண்ணீங்களா? நீங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? முன்னாடி ஒரு பென்ஷனுக்கா இருக்கட்டும், இல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கா இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸ்க்கா இருக்கட்டும், டிவி ஆட்ஸ் வர அளவுக்கு டிவில உங்களுக்கு ஆடோட வேல்யூ தெரியும், ரைட்டா? ஒரு ஆடுக்கு பல ஆயிரம் ரூபாய், பல லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி வந்து பண்றாங்கன்னா அந்த ரீசன் என்ன? ஸோ அப்ப நம்ம அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் போய் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். சிம்பிள், சரியா? அப்போ ஒரு காலகட்டத்துல நம்ம ஓல்டேஜ் தான் அதிகமா இருக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தயாராகிக்கணும். அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்றாங்க, அந்த மாதிரியான அஜெண்டாஸை உள்ள கொண்டு வராங்க. கவர்மெண்ட் அதுக்கான முக்கியத்துவங்களை அதிகமா கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப சிம்பிளான ஒரு ரீசன், இப்ப சிம்பிளா பாருங்களேன், ஏன் சார் பென்ஷன் ஸ்கீம்ஸ் அதிகமா இப்ப கொண்டு வரணும் மத்திய கவர்மெண்ட்? சொல்லுங்க பார்ப்போம். யாராவது கரெக்டா புரிஞ்சு யோசிச்சு சொல்லுங்க, அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமான பென்ஷன் ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும்? அட்டல் பென்ஷன் யோஜனா பாக்குறீங்க, ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா ஒரு ஸ்கீம் பாக்குறீங்க. நீங்க படிப்போம், பின்னாடி நம்ம படிப்போம். ஏன் கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும்னு கேட்கிறேன் உங்ககிட்ட. ஏன் ஒய்? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஓல்டேஜ் பர்சன்ஸ் தான் சார் நிறைய இருப்பாங்க நம்ம கண்ட்ரில. ஓகே, குட். அதனால அத நம்ம அவங்களுக்கு எக்கனாமிக்கலா வந்துட்டு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வருவாங்க. அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு வருமானம் இல்லாம போயிடும். வருமானம் இல்லாம போகிறப்போ யாரு டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க? அவங்க பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க வந்து ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்க, அது 20,000 ரூபாய் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு செலவு பண்றதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்போ வந்து அந்த 20,000 ரூபாய் அந்த பையனோட கையில இருந்தா வேற எதுக்கோ யூஸ் பண்ணுவான். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பையன் ஒரு 50,000 சேலரி வாங்குறான், அதுல 20,000 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டே இருக்கான். திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு கிட்னி ட்ரீட்மெண்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஆகும், அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக செலவு பண்றான். பட் எக்கனாமிக்கலி ஃபார் ஏ கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன்ப்ரொடக்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. அப்படி யோசிச்சு பார்க்கணும், சரியா? இங்க வந்து எமோஷனல்லாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா, இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது அன்ப்ரொடக்டிவ் எக்கனாமி தான், சரியா? அப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை எதிர்கொள்றதுக்கு அப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க பிள்ளைங்களை, அந்த அப்பா அம்மா அவங்களோட பிள்ளைகள் எதிர்பார்ப்பை கம்மி பண்ணணும், டிபெண்டன்சியை கம்மி பண்ணணும். அப்ப அவங்களுக்கான ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரையோ அவங்களுக்கான டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர்ஸையோ மேனேஜ் பண்றதுக்கான ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது அவங்க கையில இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், என்ஷோர் பண்ணணும். அப்ப அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் தான் இந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாமே, ரைட்டா? அதே மாதிரி இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற ஸ்கீம் கூட பாத்தீங்கன்னா இட்ஸ் டார்கெட் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் தமிழ்நாட்டுல நான் முன்னாடி சொன்ன இல்லையா 40 to 50 மீன்ஸ் 39 to 49 இந்த ஏஜ் குரூப் தான் அதிகமா இருக்காங்க இல்லையா?
ஸோ அவங்கள டார்கெட் பண்றதுக்கு தான். ஏன்னா இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் தான் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு நாட்டிலும் என்ன இருக்கும், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அண்ட் அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் தான் அதிகமா இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸ்ல என்ன இருக்கும், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமா இருக்கும். இது என்ன ரீசன்? ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். என்னடா அது பேசுற மாதிரி இருக்க மாதிரி தெரியும். அட் த லாஸ்ட் நீங்க எல்லாமே இங்க பாயிண்ட்ஸ் கேதர் பண்ண இது எல்லாமே ஒரு கான்செப்ட்ஸ் தான். சொல்லுங்க, ஏன் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்ல நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமா இருக்கு? லைஃப் ஸ்டைல். ஓகே, குட். வேற லைஃப் ஸ்டைல்னு சொல்லியிருக்காங்க கவிதா. வேற என்ன ரீசன்ஸ் இருக்கலாம்? சார் அங்க கிளைமேட் பேட்டர்ன் டெவலப்டுக்கு எப்படி அது ரிலேட்டபிளா இருக்காது? டெவலப்டு ஆர் அண்டர் டெவலப்டு நம்ம இந்த கம்பேரிசன் போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஏன் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல கம்யூனிகபிள் டிசீஸை விட நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமா இருக்கு? என்விரான்மெண்ட் ஏதாவது பாதிப்படைகிறதுனால இல்ல, சிம்பிள் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா சிம்பிளா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணுமே ஒரு டெவலப்டு கண்ட்ரில என்ன இருக்கும், லேப்டாப் இருக்கும். ஒருத்தவங்க நார்மலா ஒரு ஃபேமிலி என்ன இருக்கும், ஒரு ஆண்ட்ராய்ட் டிவிஸ், வாஷிங் மிஷின்ஸ், ஃப்ரிட்ஜஸ் எல்லாமே இருக்கும். எவ்ரி திங் கம்ஃபர்டா இருக்கும். நல்ல வேலைக்கு போவாங்க, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். என்ன ஆகும், வீட்டுக்கு வருவாங்க, கொஞ்சம் ஒரு டீசென்டான பெருசா ஒரு ஸ்பெட் வந்து ஒரு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்காது. ரைட்டுங்களா? ஸோ இன்னொன்று என்ன இருக்கும், இது வந்து நான் இப்போ என்ன இது எல்லாமே பார்க்குறப்ப உடல் உழைப்புங்கிறது கம்மியா இருக்கும். சிஸ்டம்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கப்ப ஐ ப்ராப்ளம் ஏற்படலாம், ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம். சரிங்களா? ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம், டிப்ரெஷன், பிளட் ப்ரெஷர், ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, சம்டைம்ஸ் மூன் லைட்டிங்லாம் பண்ணுவாங்க நைட் டைம் ஒர்க் பண்றதுனால, டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்போடென்ஷன்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே என்ன ஆகும், இதெல்லாமே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாமே என்ன இருக்கு, லைஃப் ஸ்டைல் கூட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆக இது கூடுது. இன்னொரு பக்கம் ஏன் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகம் வர்றது இல்லைன்னா, வேக்சினேஷன்ஸா இருக்கட்டும், இல்லை அந்த டிசீஸுக்கான அவங்க செலுத்துற தயார் நிலை, டிசீஸ்க்கு எவ்வளோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன எடுத்திருக்காங்க, ஸோ எல்லாமே பெட்டராக இருக்கும். சரியா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டெங்கு பேஷண்ட்ஸ் நிறைய கொசு இருக்க தானே செய்யுது. பட் டெங்கு பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்களா? ஸோ டயபெட்டிஸ் தான் அப்சல்யூட்லி அதான் இருக்கு. அப்போ தமிழ்நாடு இஸ் டெவலப்டு ஸ்டேட். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஒத்துக்கணும். தமிழ்நாடு இஸ் டெவலப்டு ஸ்டேட். பர்டிகுலரா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ல வி ஆர் மெனி ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் தன் த அதர் ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரி. அப்படி நம்ம இருக்க அந்த சிச்சுவேஷன்ஸ்ல இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் வந்து மக்களை தேடி மருத்துவங்கிற ஸ்கீம் மூலமா நான் கம்யூனிகபிள் டிசீஸை ஃபோக்கஸ் பண்றாங்க? அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட் திங், நம்ம என்ன ஆகுறோம், இந்தியா வந்து இப்போ டெமோகிராஃபி பீரியட் வந்து 2042 முடியும்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னா நம்ம அவங்களோட என்ன சராசரியா நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷனும் கம்மி தான், அந்த க்ரோத் ரேட்டுங்கிறது இங்கே கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற ரீசனுக்காக. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்ப்போம். சரி, ஒவ்வொரு டாபிக்லையுமே நீங்க வந்து சும்மா வந்து மெயின்ஸ்க்கு நீங்க நீங்களே படிச்சுக்கலாம். வாட்டுற காரணங்கள், அதனுடைய விளைவுகள், இதெல்லாமே ஜஸ்ட் உங்கள் நோட்ஸே போதும். ரைட்டா? ஸோ இதுலையுமே உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி நம்ம அந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எந்த மாதிரி ரிஃபார்ம் பண்ணி கேட்கலாம், இதெல்லாமே நான் ஃபியூச்சர் கிளாஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். பட் த திங், சோசியல் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடான பெர்ஸ்பெக்டிவ், ரொம்ப ஒரு எப்படி சொல்லுவாங்க, பரந்த மனப்பான்மை, தமிழ்ல எதை சொல்லுவீங்க, ஒரு மீன்ஸ் எப்படி சொல்றது, பரவலாக்கப்பட்ட ஒரு திட்டமிடலோ பரவலாக்கப்பட்ட ஒரு சிந்தனை திறனோ தான் உங்களுக்கு தேவை. சரியா? ரொம்ப நேரோ ஆஸ்பெக்ட்ல யோசிக்காம ரொம்ப ப்ராடா நீங்க யோசிக்கணும். உங்களுடைய தாட்ஸ் தான் உங்களோட பேப்பர்ஸ்ல ஆன்சர்ஸா வரும். சரியா? நீங்க உங்க பேப்பர் பேசும். இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப ஒரு ரியாலிஸ்டிக்கா நீங்க எழுத நீங்க உங்களோட ஆன்சர் ஷீட் ரொம்ப ரசிப்பாங்க. ஏன்னா நான் குரூப் 1 மெயின்ஸ்ல அப்ப என்ன இருந்தேன்னா, ஒரு டைம் ரீஜனலிசம் ஒரு ஓட் இருக்கும், நீங்க உங்களோட சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பகுதிவாதமா, தமிழ் எனக்கு கரெக்டா தெரியல. ரீஜனலிசம்னா இருக்க தெரியுமா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு? சிலபஸ் வச்சிருக்கீங்களா தமிழ்ல? புரியல. வகுப்புவாதம் கம்யூனிசம் சொல்லுவாங்க. அது கம்யூனலிசம், கம்யூனிசம் வகுப்புவாதம். ரீஜனலிசம் அப்படிங்கிறது லைக் ஒரு கைண்ட் ஆஃப் பிரிவினைவாதம் தான் அது. சரிங்களா? பிராந்தியவாதம். எஸ், பிராந்தியவாதம். எக்ஸாக்ட்லி, குட், வெரி குட். ஸோ பிராந்தியவாதம். ஸோ அந்த பிராந்தியவாத ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த சிலபஸ்ல ஒரு டேர்ம் வச்சுக்கிட்டாங்க. கொஸ்டின் எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியலிஸ்ட்ல ரொம்ப இன்டெரக்டா இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி இது வரைக்கும் நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்து காட்டுங்களா பார்ப்போம். வாட் ஆர் த காசஸ் ஆஃப் பாப்புலேஷன், அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எல்லாமே டைரக்டா இருக்கும். ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ரீஜனலிசம் அப்படிங்கிறது இந்தியாவில அதிகமாக்கிட்டே போகுது இல்லையா, அப்ப வந்து ஒரு டிவைடு வந்து அதிகமாக்குதா, வடக்கு தெற்குங்கிற அந்த ஒரு டிஸ்பாரிட்டி, ஒரு இடத்துல வந்து பாகுபாடுகள் பார்க்கப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவில நிதி ஒதுக்க பொதுவா எல்லா விஷயங்களுமே என்ன பண்றாங்கன்னா, வடக்கு தெற்கு அப்படிங்கிற அந்த பாகுபாடு பார்க்கப்படுதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா,
இப்போ 2024 நீங்க எழுத போறீங்க, மீன்ஸ் எழுத போறீங்க. ஒரு கொஸ்டின் அந்த ஒரு கொஸ்டின் செட்டர் இந்த கொஸ்டின் வைக்கிறானா அவன் எந்த எந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு இந்த கொஸ்டின் வச்சிருக்கணும்? இதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்பா யாராவது. ஆக்சுவலி எவ்வளவோ கொஸ்டின் அவர் எடுக்கலாம் இல்லையா? ஃபினான்ஸ் இல்ல கொஸ்டின் முடிச்சிடுறேன். எவ்வளவோ கொஸ்டின்ஸ் அவர் எடுக்க முடியும், அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த கொஸ்டின் அவங்க எடுக்கணும்? பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ஸ் வருது இல்லைங்களா, வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் இது வந்து ஃபினான்ஸ் டாக்ஸ் ஃபெடரலிசம் அப்படிங்கிற வேர்டு ரைட்டுங்களா? இப்போ வந்து நாட்டுல என்ன பண்றோம், பிஸ்கல் ஃபெடரலிசம், நிதி கூட்டாட்சி தொடர்பான சிக்கல்கள் நிறைய போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ஜிஎஸ்டி ஷேரிங்கா இருக்கட்டும், வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எங்க போனாலும் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாரு, ரைட்? சோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன சொல்றாரு, மத்திய அரசு எங்களுக்கு நிதியை கொடுக்கறது இல்ல, ₹1 கூட கொடுக்கல. அப்ப நிதி ஒதுக்கீடு பத்தி என்ன ஆகுது? இப்ப நம்ம மட்டும் இல்ல, ஈவன் கேரளாலாம் என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்க, எங்களுக்கு தேவையான நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் எல்லாம் அப்ரோச் பண்றாங்க. அப்ப இதை வந்து அரௌண்ட் இப்ப என்ன சொல்றாங்க, சவுத்ல இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறான்னா இதெல்லாம் மனசு வச்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நீங்க இதெல்லாம் நீங்க பேசாம, சரியா, இந்த விஷயங்கள்லாம் நீங்க பேசாம சும்மா நீங்க வந்து ரீஜனலைசேஷன் டெஃபினேஷன் கொடுத்தோ மற்ற எந்த விஷயத்தையும் நீங்க ஒப்பேத்தினாலும் மார்க் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைம் நான் கேட்கிறப்ப ஆக்சுவலா நான் அப்பயே அந்த இஷ்யூ இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்ப நான் வந்து ஈவன் ஒரு வார்த்தை எழுதிட்டேன், வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு அண்ணா வந்து அப்பயே சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனைகள் வந்து மீன்ஸ் அப்படி சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து இந்த விஷயத்த இப்ப மட்டும் ஃபேஸ் பண்ணல, ஈவன் பிஃபோர் 50 இயர்ஸ்ல இருந்தே நம்ம இந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் ஸ்டில் இது நம்ம சேஞ்ச் பண்ணல அப்படிங்கிறது, நம்மளோட கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கையெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறதான் காட்டுதுங்கிற மாதிரி நான் வந்து இந்த கொஸ்டின் வந்து கன்க்ளூட் பண்ணியிருந்தேன். எழுதிட்டு வந்ததுக்கு பிறகு நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஆன்சர் டிஸ்கஸ் பண்றப்ப இந்த வேர்டு சொன்னோன்னே எல்லாரையும் பயமுறுத்தினாங்க, அவ்வளவுதான் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பயமுறுத்தினாங்க. பட் வந்து ஆன்சர் ஷீட்ஸ் எல்லாம் வந்து ரிசல்ட் வந்தது, கிளியர் பண்ண ஆர்டி ஆன்சர் ஷீட்ஸ் வாங்கி பாக்குறப்பதான் போட்டிருந்தாங்க ஒரு வேல்யூ வெற்று 10 கொடுத்துருந்தாங்க, இன்னொரு வேல்யூ 11 கொடுத்துருக்காங்க. சோஷியல் இஷ்யூஸ்ல 11 அப்படிங்கிறது எக்ஸலண்ட் ஸ்கோர், சரிங்களா? அப்ப என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு தெரியுது இந்த விஷயம், இந்த கொஸ்டின் வந்து அவங்க உள்வாங்கி ஆத்மார்த்தமா அந்த கொஸ்டின் எழுதியிருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும், சரியா? இன்னொன்னு எவாலுவேட்டர்ஸ் திருத்துறவங்க ஒண்ணு இருப்பாங்க, என்ன உதயசூரனா இருப்பாங்க. 2 எவாலுவேட்டர்ஸ் திருத்தனா என்னது, அண்ணா காமனான ஆள் தானே. ஸோ அதனால நீங்க என்னது இந்த பொலிட்டிக்கல் பயஸ்னஸ்ங்கிறது இங்க எதுவுமே கிடையாது, சரியா? அதனால ஸோ யூ கேன் ரைட். அதான் சொல்றேன் இல்லையா? ஸோ அந்த டக்குனு அந்த எக்ஸாம் ஹால இந்த மாதிரி எனக்கு அந்த கோட் ஏன் தோணணும், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கணும், சரி, நிறைய விஷயம்லாம் கேட்டிருக்கணும். ஒன்று நீங்க பேசணும், இல்லை நீங்க நிறைய கேட்கணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸாம் ஹாலில் அந்த மாதிரி டென்ஷனான நேரங்களில் கூட நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ள கொண்டு வர முடியும், இன்னோவேட்டிவான பாயிண்ட்ஸை கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் உங்ககிட்ட நான் பேசுங்க திரும்ப திரும்ப கேட்கறது. சரி, ஓகே, நாளைக்காவது நீங்க கொஞ்சம் அந்த அப்ரோச்சஸ் சேஞ்ச் பண்ணிப்பீங்க நம்புறேன். ஓகே, ஸோ ஃபைன், ஓகே, முடிச்சுப்போம், இந்த கிளாஸஸ் முடிச்சுப்போம். நிறைய பேருக்கு சாப்பிட்ற நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகே, இன்க்ளூடிங் மீ. ஸோ ஓகே, இதோட செஷன் முடிச்சுப்போம், ரெக்கார்ட்ல ஸ்டாப் பண்றேன். உங்களோட டவுட்ஸ் நீங்க அப்புறம் கேளுங்க. ஓகே.